सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्युतोपान्ति कुतोऽयमग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगृह्णोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वाति मृत्युमेति नान्यपन्था विद्यते अयनाय। ॐ आरावद् मन्त्रम्। सर्वा जीवे सर्वसंस्थे बृहन्ते अस्मिन् अंशो भ्राम्यते ब्रह्मचक्रे प्रतहात्मानं प्रेरितारं च मत्वा जुष्टस्ततष्टस्तेनामृतत्वमेति। ஓகே, ஸோ இங்கே இந்த உபநிஷத்தை கிம் காரணம், இந்த ஜகத்து சிருஷ்டிக்கு யார் காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த பிரம்மவாதினா பிரம்மவேத, ஓ பிரம்மவேத வேதாந்த ஸ்டூடெண்ட், ஓகே ப்ளீஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட்டை எனக்கு கிளியர் பண்ணு. இந்த பிரம்மத்தை இந்த சிருஷ்டி எப்படி வந்தது, எதனால் வந்தது, யாரால் வந்தது, யார் இதை படைச்சி காத்து அழித்து திருப்பி உண்டாக்குறாங்க, அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றத கேட்குறார். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சிருஷ்டி பிரக்கிரியா, அதுக்கு பேர். ஓகே, அல்லது காரண காரிய பிரக்கிரியா. இந்த காரணக்காரிய பிரக்கிரியா சிருஷ்டி பிரக்கிரியாவுடைய தாத்பரியம் என்ன? ஒரு விஷயம் எது எடுத்தாலும் நீங்கள் முதல்ல வாச்சார்த்தமாக போகாமல் அதனுடைய தாத்பரியம் என்னன்றது புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராங்க, எதுக்கு சொல்ல வராங்க, இந்த விஷயத்தில் நம்ம நோட்டம் இருக்கணுடைய அது யார் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதனுடைய டோட்டல் தாத்பரியம் என்ன. அப்போது வேதாந்தத்துக்கு உள்ளர வர வர என்ன ஆகும்னா அதனுடைய எசன்ஸ் என்ன, கான்செப்ட் என்ன இருக்கிறதோ அதுக்குள்ளே நேராக போயிட்டோம்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஷார்ட் பீரியடில் நம்ம ஈஸியாக போயிடலாம். ஓகே, வழக்கமாக அங்கேருந்து வரேன்னா வந்துட்டேன்னு சொன்னால் போதும். எப்படி வந்த, என்ன வந்த, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வர வர குறைச்சுட்டே வரணும். ஆரம்பத்தில் ஓகே அப்படி தான் இருக்கணும். ஆனால் போக போக அந்த தாத்பரியத்துக்குள்ளார பேச கற்றுக்கணும். அதுபோல் என்டையர் சிருஷ்டி பிரகரண கிரந்தம் இதெல்லாம் விசாரம் பண்ணுறதுனுடைய பர்பஸ் என்னன்னா அது பிரம்மத்துக்கு வேறானது அல்ல அப்படின்றது. பிரம்மத்தை ஒரு விதமாக சொல்லி கொடுக்கறதுக்கான முறை தான் அது பிரக்கிரியா, சிருஷ்டி பிரக்கிரியா. அப்போ இந்த ஜகத்தில் 5 வந்ததா, 4 வந்ததா, பிரம்ம இது வந்ததா, பூதம் வந்ததா, பஞ்சபூதம் வந்ததா, பஞ்சபூதானி வந்ததா, இதெல்லாம் நாட் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆரம்ப காலத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் முக்கியமாக இருக்கும். அடாடாடா இதெல்லாம் கூட வேதம் சொல்லியிருக்கிறதா, சயின்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம இந்த சயின்ஸ் புத்தியோடு வருவோமா, அந்த சயின்ஸ் சொல்கிறதெல்லாம் கூட வேதம் சொல்கிறதுன்னு சொன்னோன்னா சந்தோஷம் இருக்கும். ஓகே, ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கான்செப்ட் ஐடியாவுக்கு போயிடணும், நம்ம தாத்பரியத்துக்கு போயிடணும். அதனால் ஸோ இங்கே விசாரம் என்னென்னா அந்த சிருஷ்டிக்கு பிரம்மன் காரணமாக இருக்க முடியாது. காரணம் அது அகாரணம், அகர்த்தா, அதுக்கப்புறம் நிர்விகாரம், நிர்குணம். அப்படிப்பட்ட பிரம்மத்தினால இந்த சிருஷ்டியை உண்டாக்க முடியாது. அதனால எனக்கு டவுட்டாக இருக்கிறது, ஒரு சமயம் காலம் இருக்குமோ, கால தத்துவம் இருக்குமோ,
இல்லை சுபாவவாதி இயற்கைவாதி இருக்கு, இயற்கையாக இருக்குமோ, நியதி அந்த கர்ம அந்த விஷயம் பண்ணுமோ, எதிர்ச்சா ரேண்டமாக வருது, அப்படியே தானாக உருவாகி வருது, அப்படி இருக்குமோ, இல்லை பூதானி இந்த 5 எலிமெண்ட்ஸும் ஒன்றோட ஒன்று கலந்து 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 சிருஷ்டி வந்திருக்குமோ, அப்படி இந்த பூதானி யோனிகி பவதிவா காலகா பவதிவா அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயம் சொன்னோடனே 6வது விஷயம் என்னன்னா, இது 5 சேர்ந்து சிருஷ்டி வந்திருக்குமோ அப்படின்றது கேட்டான். என்ன பதில்? நது. ஏன்னா எல்லாமே அச்சேதனம், எனர்ட்டு விஷயம் தானாகவே வராது, இம்பாசிபிள், இல்லாஜிக்கல் அது. ஓகே, எனர்ட்டு தானாகவே அது உற்பத்தி ஆகாது, அதுக்கு ஒரு அறிவு தத்துவம் வேணும். அதை நம்ம முண்டக்கத்தில் டீட்டெயிலாக படித்தோம். அந்த நிமித்த காரணம் உபாதான காரணத்தை பற்றி, இன்டலெக்சுவல் காஸ்ட் அண்டு மெட்டீரியல் காஸ்ட். அதனால் இது விளக்கம் புரியணும்னா நம்ம முண்டக்கத்தில் தரவு பண்ணிட்டோம்னா, இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உபநிஷத்தும் லாஸ்ட் உபநிஷத்தை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ சேத்தன வஸ்துவில் இருக்கிற அந்த இவன் இருக்கான புருஷா ஜீவா, அவனால் பண்ண முடியும்னா, அவன் சம்சாரி ஜீவா, அவனுக்கே ப்ராப்ளம் இருக்குது, அவன் இது எங்கே போன கூரை ஏறி கோழி பிடிக்கும், வான் ஏறி வைகுண்டம் போவானா, அதனால் இவ்வளோ பெரிய சிருஷ்டி பண்ண முடியாது. ஒரு தோசை போடுறதுக்கே தகராறில் இருக்கிறது. ஓகே, 2 தோசை போட்டால் 3வது தோசை வரமாட்டேறது நமக்கு. இதில் ஃபுல் சிருஷ்டி எப்படி உண்டாக்குறது? இன்னும் ஆயிருக்கும், நம்மளை நம்பி இவ்வளோ சிருஷ்டி உண்டாக்கியிருந்தா இன்னும் ஆயிருக்கும். அதனால் அது அல்பக்ஞன், அவன் சர்வன். அப்போ யார் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உபநிஷத்து மெதுவாக அறிமுகப்படுத்தி 3வது மந்திரம் ஸ்பெஷல் மந்திரம், தேவாம சக்தி. அந்த தேவாம சக்தி மாயா, தன் மாயாவை வச்சுண்டு பிரம்மன் இந்த ஹோல் சிருஷ்டி பண்ணுது. அப்படி மாயா கூட வந்துட்ட பிறகு அதுக்கு பேர் ஈஸ்வரான்னு பேர். ஓகே, சகுண பிரம்ம ஈஸ்வரா. ஓகே, அப்போது இன்ட்ரோடக்ஷன் அபார பிரகிருதி, அப்படிதான் பராப்பிரகிருதியிலேருந்து அபரா பிரகிருதி. அப்போது ஒன்று அபரா பிரகிருதி ரிலேட்டிவ் ரியாலிட்டி, பவஹாரிக சத்தியம். ஓகே, இன்னொன்று அப்சல்யூட் ரியாலிட்டி, அது பிரம்மன் பராப்பிரகிருதி. அப்போ பிரம்மன் ஈஸ்வரா நம்ம கலந்து கலந்து பேசுவோம். ஒன்று விவகாரத்தில் இருக்கிறது, இன்னொன்று பாரமார்த்திகத்தில் இருக்கிறது. ஓகே, அப்போ நீ எப்பெல்லாம் நீ விவகாரத்தில் இருக்கன்னு முடிவு பண்ணால் அங்கே ஈஸ்வரன் இருந்தாங்க. ஓகே, சப்போஸ் ஈஸ்வரன் மிஸ் ஆகி அகங்காரம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம். ஓகே, ஈஸ்வரா மிஸ் பண்ணி அகங்காரத்திலே எல்லாத்தையும் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம். அங்கே அகங்காரம் பண்ணினா கூட ஈஸ்வரனை கொண்டு வந்துட்டேன்னா அது விவகாரிக சத்தியத்தில் யோகித ஆகிடும். அப்போ பிரத்யக்ஷத்தில் ஈஸ்வரனை கொண்டு வர்றது அது விவகாரிக சத்தியம். பரோட்சமாக இருக்கிற ஈஸ்வரன், இப்போ கூட இது பரோட்சம் தான். இந்த டேபிள் ஈஸ்வரா சொல்லும் போது அதில் நீ ப்ராசஸ் பண்ணினா தான் இந்த ஈஸ்வரான்னு கொண்டு வர முடியும். புரியுதா? திஸ் இஸ் பிரத்யக்ஷ பரோட்சம். புரியுதுல? அதனால் ஸோ எப்படி பாலில் நெய் இருக்கிற மாதிரி, ஸோ பாலை பார்க்கும்போது நெய் இருக்குது, ஆனால் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்படின்னா என்ன? அந்த ஞானத்தை விசாரம் பண்ண வேண்டியிருக்கிறது. ஈஸ்வர ஞானத்தை படித்தா தான் இவனுக்கு புரிய மொழிய. தேர்ஃபோர் படைச்சவன் துவைத்தி வரும்போது தான் அவன் தத்துவத்துக்குள்ளரே வரான். அது வரைக்கும் ஃபிலாசபிக்குள்ளே வரலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ ஃபிலாசபி ஸ்டார்டிங் படைச்சது நிமித்த காரணத்தில் வருது. புரியுதா? இன்டர்மீடியேட் என்ன இருக்கிறது? விசிஷ்டாத்வைத்தம். அது எல்லாமே விஸ்வரூபமாக ஈஸ்வரனை பார்க்கறது. உபாதான காரணத்தை கொண்டு வந்தால் அதற்கு அந்த உபாதான காரணத்திலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அதுக்கு தாண்டி போயிடும். ஏன்னா இது ரெண்டுமே சம்சாரத்தை நீக்காது. புரியுதா? இன்னொன்று துவைத்தீகி பயம் பவதி. ஓகே, 2 இருக்கிற வரைக்கும் ஒன்று காம்படிஷன் தான் இருக்கும். அதில் ஸோ காம்ப்ளெக்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். 2 இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன புரிஞ்சாலும் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மைண்டில் உற்பத்தி ஆகிடும். 2அற்றது அத்வைதம், ஏக்கமேவ அத்விதீயம். அதனால் சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத், இதமக்ரே ஆசீத். இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி சத்து பிரம்மன் மாத்திரம்தான் இருந்தது. அப்போ வந்த பிறகு என்னாச்சா? ஏக்கமேவ அத்விதீயம். வந்த பிறகு ஒன்று தான். ஸோ நகையெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி தங்கம் மாத்திரம் இருந்தது. தேர்ஃபோர் நகைகள் இல்லை. இப்படி ஸோ நகையெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி தங்கம் மாத்திரமே இருந்தது. அதனால் நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நகைகள் இல்லை சொல்லலாம் இல்லையா? அப்படி உங்களுக்கு புரியலன்னா ரூமில் போய் தனியாக சாத்திட்டு என்ன சொல்கிறாரு?
ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு, இன்னொன்று இல்லைன்னு சொல்கிறாரா? இன்னொரு இடத்துல நகை இல்லையா? இல்லாத நகையை நாசத்தோ வித்தியத்தை பாவகா, இல்லாத நகை எப்படி இருக்குன்னு சொல்கிறாரா? அப்புறம் ஓகே, இதுதான் டாப் சீக்ரெட். அப்படிதான் நீ பார்த்துன்னு இருக்கிற நகை தங்கத்திலிருந்து வந்தது, அது ஒத்துப்பான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு. தேர்ஃபோர் அதனால் நகைகள் என்பது இல்லை. செகண்ட் பார்ட் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? ஏன்னா இவனுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும். புரியுதா? நகை வந்து டிசைன் எப்படி இருக்கிறதா, அது எப்படி மினுமினுக்குது, இல்லை டல் ஆகிடுச்சா, இதில் தான் தாத்பரியம் இருக்க முடிய அது கோல்டு ஆச்சா அப்படின்றத பார்க்க மாட்டான். புரியுறதில்ல? அதனால் இப்போ வந்து ஒரு 7 lakhs 30-40 பவுன் வந்து கழட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது தாத்பரியம் இல்லைன்னு புரிஞ்சதுனால. புரியுறதில்ல? இதனால் சாதாரணமாக நகையை கட்டி நீங்கள் வேறு யாரையா எங்கேயாவது கேட்டு பாருங்களேன். நகை யார் ஒரு பாட்டியம்மா சொல்லிட்டு போச்சு, எங்கள் ஹஸ்பண்டே இது வரைக்கும் கேட்டதில்லை நகையை, சுவாமிஜி நகையை கேட்குறாரு, வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. புரியுதா? ஆனால் அந்த ஊருக்காரங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொண்டு வந்துட்டு 2 சவரன் சாமி, 2 சவரன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கோங்க. ஓகே, அப்படின்னா அதில் எவ்வளோ மதிப்பு மரியாதை, உலக ஜனங்கள் முழுக்க அதில் இருக்கிறது, மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறது. ஒரு உனக்கு பெரிய அதை விட பிளாட்டினம் கொடுத்தனால தங்கம் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. புரியுதா? அதனால தான் கழட்டி கொடுக்க முடியும். கழட்டி கொடுக்குறது சுலபம் இல்லை, உனக்கு அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை கழட்டி கொடுக்க முடியும். இல்லைன்னா இம்பாசிபிள். இல்லைன்னா கொடுத்துட்டு ஒரே சம்சாரமாக இருக்கும். இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு ஞாபகம் வருது, அது கொடுத்ததே மறந்து போயிருக்கோம். புரியுறதில்ல? இது சாதாரண விஷயம் இல்லை, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்போது இந்த ஸ்வர்ணம் ஆபரணம், இந்த ஸ்வர்ணம் தான் தாத்பரியம் வழியா, ஆபரணம் நாட் தாத்பரியம். புரியுதா? அதனால் இது இந்த மொத்தத்துக்கு எது யார் அப்படின்னா பிரம்மாசிரிய மாயா தன்னுடைய 3 குணத்தை வச்சுட்டு என்டையர் சிருஷ்டியானது டெவலப் ஆகிருக்கிறது. அப்போ நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிருஷ்டி 3 குணங்களால் ஆன சிருஷ்டி. இந்த ஹோல் சிருஷ்டி எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் ஒரு பொய்யான ஒரு மெய்யான விஷயம் இருக்கிறதுனால, கலந்து இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கிறது. அதனால் இது ஒரு பெரிய ஜெயண்ட் வீல் அப்படின்னு சொல்கிறது. இது சிருஷ்டியை இங்கே சிருஷ்டியை விதமாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? சம்சார சக்கரமாக சொல்கிறது. பயங்கரமான ஒரு புயல் வாழ்க்கைன்றத 5வது நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தை சொல்ல, நதி உரட்டி எடுத்துரும், கரண்ட் இருக்கும், அதில் ஊற்று இருக்கும், அது வந்து சுழல்ல மாட்டிப்ப அப்படிலாம். இந்த சிருஷ்டியை சும்மா வேறு விதமாக சொல்லலை. எதுக்கு இத்தனை பயமுறுத்தணும், த்ரெட்டன் பண்ணணும்? இப்போ வந்து என்ன த்ரெட்டன் பண்ணணும்? இங்கே வந்து புலி வந்து உள்ளர இது ரூமுக்குள்ளே இருக்குது புலி அப்படி சொன்னால் புலி விட்டுடுங்க, பாம்பு இருக்குன்னு சொல்லி. இப்போ தான் லேட்டஸ்ட்டு பாம்பை பார்த்தோம். என்ன நல்ல 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 தடிமனாக பாம்பு, நல்ல பெரிய பாம்பு. ஓகே, சர்வீஸ் ரூம் பார்த்து இப்படி இருக்கு, அப்படி வராரு அவர். ஓகே, சப்போஸு அந்த இது அந்த சேருக்கு அடியில் வந்து பாம்பு சுருண்டு படுத்துன்னு இருக்குன்னா எப்படி இருக்கும்? நாமே போக மாட்டோம், குழந்தைங்க போச்சுன்னா இப்போ வந்து நமக்கு எப்படி இருக்கும்? அங்கே சுருண்டு படுத்துன்னு இருக்குன்னா எவ்ரி கிளாஸ் அங்கே ஒரு சுருண்டு நிஜமாக ஷேக் ஆகுறது அந்த சேருக்கு பின்னாடி இல்லைன்னு பிடிச்ச. அதனால் இப்போ மகேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே, அவன் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டா அது பாம்பு, கயிறுன்னு தூக்கி போட்டாவ பார்த்தா அது பாம்பு அப்படி நெளிஞ்சு ஓடுறது அது. இப்போ புரியுறதா? அதனால் இதெல்லாம் வந்து அங்கே போனதுனால இப்போ பாம்பு சொல்லி 15-20 வருஷமாக அங்கே நிஜமாக பாம்பு இருக்கணும். இப்படி நிஜமாகவே இங்கே ஒரு பாம்பு இருந்துன்னா அது த்ரெட்டன் தானே. ஓகே, அது ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னால் அது த்ரெட்டன் தானே இருக்கும். பாம்பு இருக்கு எங்கே இருக்க? பக்கத்தில் பாருங்க, பக்கம் அங்கே நில்லு ஷேக் ஆச்சுன்னா குத்திடும். எப்படி இருக்கும் பாரு. அங்கே ஒரு சரவணன் ஒருத்தர் இருக்கான் நம்ம பையன். ஓகே, அவன் பாம்பு பிடிச்சி அவன் பாம்பு பிடிச்சி ஒரு பின்னாடி இருக்காரு. இவன் பைக் ஓட்டிட்டு, நான் சொன்னேன் அங்கெல்லாம் பாம்பு சாகடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூலு இப்படிதான் நம்ம ஆசிரமத்தில். அதனால் அது கொண்டு போய் மலையில் விட்டுறா அப்படின்னு. நாராயண மலை வரத்துக்கு முன்னாடி. இப்போ நாராயண மலையிலே விட முடியாது, புரியுதா? அதனால் பரசுராமன் வீட்டில் தான் விடணும் முடிஞ்சா.
அதனால் இந்த பாம்பை பிடிச்சுட்டு, டே சரவணா எனக்கு கை வலிக்கிறதுடா, இப்படி இருக்கு. அந்த சினிமாவில் ஓட்டிட்டு போவாங்கல்ல, இது நிஜமாக நடந்தது. இப்படி பிடிச்சுட்டு இருக்காம, அண்ணா அந்த பாம்பை கீழே இருக்குங்கண்ணா, என்னால் வண்டி ஓட்ட முடியல. அது இது யதார்த்தமாக நினைக்கிறல்ல, இது இது உனக்கு புரிய மாட்டேது. சம்சாரமோ பாம்பு கையில் வச்சுட்டு இருக்காங்க, இப்போ போட்டு தள்ளிடாது, அதுதான் சம்சாரம். அதனால அது புரிஞ்சுதுன்னா, இந்த பாம்பு புரிஞ்சுன்னா அவனுக்கு எவ்வளோ வேகமாக இருக்கான், அவன் ஓட்டுவான் வண்டியை இல்லையா? இல்லாட்டி போட்டுட்டான்னா போட்டுடும் அது. அதனால சம்சாரம் கூட ஜெயிண்ட் வீல் சுத்துறது. ஓகே, அந்த சுத்துறதுல மாட்டிக்காதே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ 6வது மந்திரம், இது ஒரு அழகான மந்திரம், பியூட்டிஃபுல் மந்திரம். இது ஒரு நான் சொல்லுவேன் ஸ்வேதா ஸ்வதர ஸ்பெஷல். அப்போல்லாம் நீங்கள் பக்கத்தில் இன்ட்டு மார்க்கோ ஸ்டார் மார்க்கோ உங்களுக்கு பிடிச்ச மார்க் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்பெஷல் மந்த்ரா. ஓகே, வெரி சிக்னிஃபிகண்ட் மந்த்ரா. இந்த மந்த்ரா ஸ்வேதாஸ்வதரனுடைய ஸ்பெஷல். திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயம், திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு விஷயம் எம்பசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஞானா தேவ கைவல்யம். ஞானா தேவ கைவல்யம். அதாவது மனசை செம்மைப்படுத்த நமக்கு பல வழி பல யுக்தி இருக்கிறது. ஆனால் மனசு ரெடி ஆயிட்ட பிறகு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு, செல்ஃப் என்கொயரி பண்ணுறதுக்கு சிரவண மனன நிதித்தியாசனம் மட்டுமே ஒரே வழி. புரியுதுதா? அதனால் அந்த 6வது மந்திரத்தில் எப்படின்னா, இந்த கடலில் கட்டை முதந்துன்னா அப்படி இருக்கும், இப்படி போகும், இப்படி போகும், அங்கே இழுத்துட்டு போகும். அந்த அலை அலை கழிக்கிறதுன்னு சொல்லுவாள், அலை கழிக்கிறதுன்னு இதுதான் சொல்லுவான். அந்த கட்டையை போட்டுன்னா பசங்கள்லாம் போய் இந்த ரப்பர் செருப்பை தூக்கி போடுவாங்க, போட்டுட்டு அது விளையாடுவாங்க. அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் போகும், இப்படி தான் ஓடி போய் எடுத்துடுவான். அப்போது மனுஷன் என்ன ஆகிறான்னா, பிராரப்த கர்மத்தினால அலக்கழிக்கப்படுகிறான். இந்த பக்கம் அந்த பக்கமும் அவன் ஓடுகிறான். ஓகேனா? சில விவரம் தெரியாமல் ஓடின்னு இருக்கான். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் முன்னாடி உள்ளவங்களாம் என்ன பண்ணினா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நாள் செத்து போயிட போகிறேன்னு, இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண போகிறோமா, முடியுறதா அப்படின்றத சிந்திக்க மாட்டான். புரியுதா? அதனால் அஸ்மின் பிருகந்தே, அஸ்மின் பிருகந்தே, இந்த விஸ்வரூப ஈஸ்வரா, இந்த ஹியூஜ் யூனிவர்சல் பிருகத்து எப்படிப்பட்டது? பிருகத், அளவிட முடியாது. ஓகே, இந்த பிரபஞ்சத்தை அது அளவிட முடியாது, இன்ஃபினிட் அது விஷயம். அது அந்த உலகம் அது எப்படிப்பட்டதாம்? எப்படிப்பட்டதுன்னா, அந்த உலகம் பிரம்ம சக்கரே, அது ஒரு ஜெயண்ட் வீல். ஓகே, உபநிஷத்தை அதுக்கு பேர் கொடுத்தது பிரம்ம சக்கரம். ஏன்னா அது இன்ஃபினிட், அது அந்த சக்கரம் ரொம்ப பெருசது, கணக்கிட முடியாது. நமக்கு அவைலபிளாக 4% தான் கிடச்சிருக்கிறது. அப்படிதான் மீதி 96% இன்னும் சயின்ஸுக்கு வரவே இல்லை. அப்படிதான் நம்மளால் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு அம்சம் தான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் அவ்வளோ தூரத்துக்கு சிருஷ்டி இருக்கிறது. இப்படிதான் டார்க்லேயே நிறைய இருக்கிறது. அந்த மேட்ரும் எனர்ஜியும் டார்க்லேயே நிறையா இருக்கிறது. 96% டார்க்கில் இருக்குது. ஓகே, அங்கே அதில் ஒரு விஷயமும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்கிறது. ஓகே, பிரம்மச்சக்கரே. ஓகே, அதனால் 4வது மந்திரத்தில் சொன்னது அளவிட முடியாத பெரிய உலகம், சம்சார சக்கரம். அப்போ இந்த உலகம் விசாரம் பரியந்தம் ஜகத்து ரமணீயம். இந்த உலகத்தை என்கொயரி பண்ணாதவருக்கு தான் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஜஸ்ட்டு என்கொயரி பண்ணினா அதில் ஒன்றுமே இல்லைன்றது புரிஞ்சுக்க முடியும். தேர்ஃபோர் நெக்ஸ்ட் என்னென்னா, அம்சகா பிராமியதே. அம்சகா அப்படின்னா ஹந்தி சர்வதா கச்சதே இது அம்சகா. ஹந்தி சர்வதா கச்சதி இது அம்சகா. என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே ஓடின்னு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் அம்சகா. எப்பவுமே ஓடின்னு இருக்கிறது எங்கே பார்க்கலாம்? ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னலுக்கு முன்னாடி 2 சைடில் ஜனங்கள் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, சிக்னல் எடுத்த உடனே என்ன பண்ணுவான்? இவன் இந்த பக்கம் ஓடுவான், இவன் இந்த பக்கம் ஓடுவான், ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடுறான். எல்லாரும் ஒரே திசையில் ஓடுனா கூட பரவாயில்ல. இந்த இவன் இதுலேருந்து வித்ட்ரால் பண்ணி ஆப்போசிட்டில் ஓடுறான், அவன் அதுலேருந்து வித்ட்ரால் பண்ணி இவன் ஆப்போசிட் போகிறான். இவனுக்கு இது பிடிக்கல, இந்த பக்கம் போகிறான், இவனுக்கு இது பிடிக்கல, இது போகிறான். இப்போ கொஞ்சமாவது அந்த ஆப்போசிட்டில் நிற்கிறான்னு எல்லாரும் இப்படி வரானு, நாம திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவான், வேண்டாம்
அப்படி சொல்லிட்டு எவனாவது இருப்பானா? முடியவே முடியாது. அப்படி டிராஃபிக்கு சுற்றிட்டு வேணா இல்லீகலாக போய் திருப்பி எதிர் திசையில் போவான ஒழிய எதிர் திசையில் வண்டி ஓட்டின்னு இருக்காங்க. புரியுறதா? அதனால் ஓடிண்டே இருக்கான். அம்சஹா ஜீவாகா. ஓகே, அம்சனா ஜீவாகா. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் மறுக்கரைக்கு ஓடினான். புரியுதா? பிஸி. பிஸின்னா சின்ன ஃபோன், பெரிய ஃபோன், அந்த புக்கு ஃபோன், ஓகே, அப்புறம் மெயில், வாட்ஸ்அப். ஸோ சொல்லு, வெயிட் வெயிட், அப்புறம் சொல்லப்பா. ஸோ இதில் ஒரு பெருமை, ப்ரெஸ்டீஜ். டே அப்படி வேலை உனக்கு பிராரப்தத்தில் இருந்தால் பரவாயில்ல, அதை ஒரு பெருமை அடிச்சுக்கிற பாரு. பா அவர் பிஸிப்பா, எத்தனை ஃபோனில் பண்ணுற அப்படின்னு தெரியுமா? அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது. ரொம்ப சாதாரணமாக எப்படி உட்காந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னு எப்போ வேணால் போய் பார்க்கலாம். அவரை ஒன் பிஸி இல்லை அவர். அப்படியா? எது சம்சாரமோ எது ஒர்ஸ்டோ அதெல்லாம் ப்ரெஸ்டீஜியாக பண்ணிட்டு இருப்பான். இதுதான் அம்சஹா ஜீவஹா. அம்ச பிராமியத்தே, ஓடின்னு இருக்கிறான். ஓகே, இழுத்தடிக்க நம்ம இதில் வந்து இழுத்தடிக்கப்படுகிறான், ஓடுறாங்க, அழகழிக்கப்படுகிறான், பந்தாடுகிறான். என்ன இந்த ஆஃபீஸில் பந்தாடுறான், அது தாண்டா சம்சாரம்னு சொல்கிறான். புரியுதா? நீ ஞானி ஆகிட்டேன்னா இந்த பந்தாட முடியாது எவனாலையும். புரியுதா? எந்த பாஸ்னாலையும் பந்தாட முடியாது நம்மள. புரியுதுல? அதனால நீ உன்னை பந்தாடுறான்னு அர்த்தம், நீ இன்னொருத்த கையில் வந்து ஆசிரியா. அதனால இன்னத்துக்கு ஆசிரியன்னு ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் பர்செப்ஷன் செஞ்சுதுன்னா ஒன்று ஒரு ரூபாய் பந்தாட முடியாது, அழகழிக்க முடியாது. புரியுதா? ஜஸ்ட்டு ஜாலியாக பண்ணலாம். அங்கே போய் எடுத்துட்டு வா, ஓடி போய் சார் எடுத்துட்டேன் சார், இப்போ என்ன சார் செய்யுது சார், இது எடுத்துட்டு சார், நெக்ஸ்ட் என்ன சார் செய்யுது. அவனுக்கு வெறுப்பாயிடும். ஐயோ, அவனுக்கு உன்னை வெறுப்பேற்றுறது தான் அவனோட முக்கியமான இதுவே. அந்த வெறுப்பேற்றுறது இல்லாமல் ஜாலியாக வந்து கடகடன்னு பண்ணிட்டுன்னு வச்சுக்கிய, எதை கொடுத்தாலும் ஜாலியாக பண்ணுறான். சரி, 2 ப்ரொமோஷன் கீழே இறக்கிடுவான் சார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் அப்படின்னு. ஆத்திரம் வரும் அவனுக்கு. புரியுதா? எங்கே போட்டாலும் எதில் போட்டாலும் ஆனந்தமாக இருக்கு. இது ஒரு சீக்ரெட், இதுதான் வேதாந்த சீக்ரெட். புரியுதா? இப்போ நமக்கு 5 ரூபா வந்தாலும் பிரச்சனை இல்லை, 500 ரூபா வந்தாலும் பிரச்சனை, 5 கோடி வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? பெருசாக வந்ததுன்னா அலற மாட்டான், சின்னதாக வந்தாலும் வர மாட்டான். ஏன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு 2 இட்லி தான் கதி, அதுக்கு இந்த 5 ரூபா போகிறோம். எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா அது குரு கொடுத்துட வேண்டியிருக்கு. அது அவங்க கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலான்னு ஒன்று தான். புரியுதா? இதில் என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. புரிஞ்சுங்க, ஜாலியாக ஒர்க் பண்ணேன், சீரியஸாக மண்டே ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போகிறேங்க. வீக்கெண்ட் எவ்ரி டே, சாட்டர்டே சண்டே எப்படியோ மண்டே டியூஸ்டே அப்படி தான். புரியுதா? ஆக்சுவலி மண்டே டியூஸ்டே மாதிரி சாட்டர்டே சண்டே சொல்லணும். புரியுதுல? ஏன்னா இதில் வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இல்லை. அவன் சொல்கிறத செஞ்சுன்னு போனான், ஒன்றுமே இல்லை நமக்கு. ஜாலியோ ஜாலியாது. அங்கே ஒரு ப்ரெஸ்டீஜி பார்த்து கம்பேரிசன் பண்ணி இவன் வருவானா, அவன் பார்ப்பானா, அவன் என்ன பார்ப்பான், என்ன பார்ப்பான். எவனுமே பர்மனெண்ட் கிடையாது. இவன் வந்து இந்த மேனேஜர் அங்கே போகிறான், அங்கே மேனேஜர் போகிறான், இதுவரை நமக்கு கூடவே வந்துட்டு இருக்கு சம்சாரம். எவனுமே பர்மனெண்ட் கிடையாது அங்கே. ஏன்னா அவன் கம்பெனி ஓனர். அவன் எங்கே ஓனர்? அவன் ஓனர் எங்கே இருக்கான்? அவன் மர்ம யோகி, அவனை பார்த்ததே இல்லை, ஒரு பையனும் பார்த்ததில்லை. அது ஓனர் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மர்ம யோகி, ஒருத்தனும் பார்த்ததே இல்லை. புரியுதா? ஆச்சரியம். நான் இப்படி பார்த்து ஆச்சரியப்படுறது. டைரெக்டாக ஓனர்கிட்ட மாத்திரம் பேசுகிறேன். இப்போ ஜெயலலிதா கிட்ட பன்னீர்செல்வம் போகிறாரு, கொஞ்சம் கடகடன்னு இருக்கலாம், ஏன்னா அவன் தான் அத்தாரிட்டி. அங்கே அவனுக்கு மாத்திரம் பயப்படுறதுக்கு ஒரு அருகதை இருக்குது, மற்றவங்களாம் பயப்படவே தேவையில்லை. புரியுதா? டைரெக்டாக ஆள் பார்க்கும்போது தான் பயப்படணும். புரியுறதில்ல? ரொம்ப சிம்பிள். பர்செப்ஷன் மாத்திரம் மாற்றிட்டேன்னா எனிதிங் எவ்ரிதிங் ஜாலியோ ஜாலி. ஓகே, அம்சகா பிராமியதே. ஓகே, இந்த பிரம்மச்சக்கரம்ன்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, வேதாந்தத்தில் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வேதாந்தத்தில் இருக்கிற பிரச்சனை ப்ராப்ளம்ஸு குவாலிஃபைடு ப்ராப்ளம்ஸ். புரியுறதுல? உனக்கு இதுவே ப்ராப்ளம்னா அப்புறம் அந்த ப்ராப்ளம் உனக்கு ஒரு செல்ஃபே எடுக்காது, அது ஒரு ப்ராப்ளமே தெரியாது. ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி வேணும். ஓகே, உனக்கு லோக்கல் ப்ராப்ளமே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் உனக்கு எடுபடவே எடுபடாது.
புரியுதுல என்ன சொல்றது? அதனால் எது ப்ராப்ளம்? பர்த் டெத்து ப்ராப்ளம், பிறப்பு இறப்பு ப்ராப்ளம். இன்னொரு தடவை இந்த சரீரம் எடுக்கப்படாது. புரியுதா? அவனுக்கு அலோ பண்ணவே கூடாது. ஈஸ்வரனுக்கு இன்னொரு தடவை என்னை அவன் படைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மூலமாக இருக்கிற காரண சரீரத்தை இருக்க அஜ்ஞானத்தை மாயையை எடுத்துட்டா ஈஸ்வரன் கூட என்னை படைக்க முடியாது. புரியுதா? ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஒரே ரைட்டு இந்த சரீரத்தையும் மைண்டையும் கொடுக்கறது தான் அவனுக்கு முடியும். அந்த காரணத்தை அழிச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், அவனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுல்ல? அப்போ இனி ஒரு ஜென்மம் கூடாதப்பா. அதுதான் சம்சாரம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் சம்சார சக்கரே. மூடமதே அப்படின்றார் சங்கரன். மூடனே, இதை நினைக்க வேண்டாமா? இடியட், ஃபூல். எதுவும் சம்சாரம், பணம் வரல, வீடு வரல, வட்டி கட்டல, இது ஒரு சம்சாரமாடா. நெக்ஸ்ட் பர்த் வரக்கூடாது, அதுதானே சம்சாரம் அப்படின்றார். இடியட் அப்படின்றார். புரியுதுல? நான் சொல்றேன் இதெல்லாம் காலையில் நான் ஒன்றும் சொல்லலை, சங்கராச்சாரியர் சொல்றேன். சர்வா ஜீவே சர்வசம்ஸ்தே அப்படின்னா சிருஷ்டி காலே ஜீவந்தி பிரளய காலே திஷ்டந்தி. இவன் சிருஷ்டி காலத்தில் பிறக்கிறான், அந்த பிரளய காலத்தில் அழிஞ்சு போயிடுறான். அப்போ பிறவி சக்கரத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சுவாமி? அந்த பர்த் டெத்துலேருந்து போகிறதுக்கு என்ன வழி? செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் நாலேஜ். ஓகே, அதை அடுத்த வரியில் சொல்கிறாரு. மத்வா, மத்வான மத்துல ஞாத்வா. சில பேர் வீட்டில் திட்டுவாங்க, மத்து உனக்கு ஒன்றும் தெரியாது, எத்தனை தடவை சொல்லி எத்தனை உபநிஷம் சொல்லு உனக்கு புரியவே புரியாது, மத்துடா அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இது மத்துவா ஞாத்வா. ஆத்ம விசாரம் செய், செல்ஃப் என்கொயரி பண்ணு. ஆத்மானம் மத்வா, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா உண்மையிலே நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, என்ன சம்பந்தம், இந்த சம்பந்தம் லிங்க்கு தெரியணும். புரியுதா? நீ யார்? ரொம்ப அருமையான ஒரு வேர்டு சொல்கிறது, அதுதான் முக்கியமான மந்திரம் சொல்றது. பிரதக்கு. பிரதக்குன்னா நீ வேறானவன். ஓகே, பிரதக்கு ஆத்மானம் மத்வா ஞாத்வா. வெரி வெரி சிம்பிள். அனுபவிக்கப்படுகிறவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்கப்படுகின்ற ஆப்ஜெக்ட்லேருந்து அனுபவிக்கிறவன் வேறாக இருக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ட் இருக்கிற ஆப்ஜெக்டும் டிஃப்ரெண்ட் இருக்கப்பா. திருக்கு திருஷ்யம் இருக்க. ஓகே, யூ ஆர் த திருஷ்டா, யூ ஆர் த மந்தா, யூ ஆர் த, அதனால ஸ்ரோதா. புரியுதா? அப்போ நீ பார்க்கிறவன், பார்க்கப்படும் பொருள் அல்ல. ஓகே, அதனால எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது ஆப்ஜெக்ட். இது இந்த உலகத்தில் டேபிள் இருக்கிறது, புக்கு இருக்கிறது, மைக் இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் பார்க்கப்படுகிறது, என்னால் அனுபவிக்கப்படுகிறது, புரியுதா, அறியப்படுகிறது. அதனால இது ஆப்ஜெக்ட், இது நான் இல்லை, இது சத்தியம். ஓகே, இப்போ இந்த உடம்பும் பார்க்கப்படுகிறது, அறியப்படுகிறது. இந்த விஷயத்தை இந்த உபனிஷத்து கிளாஸில் ஒரு லாஜிக்காக 5 பாயிண்ட்டை சொல்ல போகிறோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது இதை அப்பப்போ பேக்கெட்டில் வச்சுக்கணும். புரியுதா? எப்பெல்லாம் சம்சாரம் வருதோ அப்படி எடுத்து பார்க்கணும். ஓ சே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அது என்னது பின்னாடி பார்க்கலாம். பிரதக்கு ஆத்மானம் பிரேரிதாரம் ச மத்வா. 2 விஷயம் தான் பண்ணணும்னு சொல்றாரு. பிரதக்கு ஆத்மானம் பிரேரிதாரம் ச மத்வா. 2 விஷயம் தெரிஞ்சுக்கினா போகிறோம். விசாரம் செய். முதல் விஷயம் என்ன செய்யணும்? ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணு. திருக்கு திருஷ்ய விவேகம் பண்றது. எது அனுபவிக்கப்படுகிறதோ அது நீ இல்லை, நீ அனுபவிப்பவன். நீ யூ ஆர் த எக்ஸ்பீரியன்சர், யூ ஆர் த திருஷ்டா, நாட் திருஷ்யம். திருக்கு நீ அப்படி சொல்லிட்டு பாருங்க. அப்ப பிரத்தக்குன்றது காணும் ஜகத்திற்கு வேறானவன், காணப்படுகின்ற ஜகத்துக்கு வேறானவன் இல்லையா? உலகம்ன்றது நீயா, நான் உலகமா? கிடையாது. ஓகே, உலகம் வேற, நான் வேற. இது கம்ஃபர்டபுளாக புரியும், இது எல்லாம் புரியும். ஆனால் உலகம்னா என்னது? உலகன்றது பஞ்சபூதங்கள். நெக்ஸ்ட் பஞ்சபூதங்களாலான உன் சரீரம், உன் மனசு, அப்புறம் கர்மா. அவ்வளோதான் பஞ்சபூதம். நீ உன்னுடைய கர்மா புண்ணிய பாபம். அதுக்கப்புறம் ஸோ இது தெரிஞ்சுதுன்னா போரும் வை. ஓகே, அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தாத் அங்கே ஆச்சாரியர் சொன்னார் இல்லையா? அதுதான் உபனிஷத்து பிரதக்கு சொல்லு. பிரதக்கு
வேறானவன். புறத்துக்கு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? எப்பெல்லாம் உனக்கு மைண்டில் ஃபீலிங்ஸு, ப்ராப்ளம்ஸு, பர்சனல்ஸு இதெல்லாம் வருதா, புறத்துக்கு ஒரு வார்த்தை சொன்ன போடணும். டபக்குன்னு அப்படியே ட்ராப் பண்ணிடணும். புரியுதா? இனிமேல் நீங்கள் வரும்போது ப்ராப்ளம் வரும்போது நான் சொல்லுவேன் புறத்துக்கு எஸ் அப்படியே பிடிக்கணும். சில சமயம் இந்த மாட்டு வண்டி அப்படி போகும், அப்படி பிடிப்பாம அந்த காலு முன்னாடி கால் இருக்குல்ல அப்படியே தூக்கும் வண்டி நாட்டுற மாதிரி அப்படி வந்து நிறுத்தணும். ஜர்க்காகி நிறுத்தும். அப்படி சில பேர் பிரேக் பண்ணுவான் வண்டியை, இப்படி போய் முன்னாடி போய் இடிச்சு அது அப்படியெல்லாம் பண்ணுவான். புரியுதா? அதனால நிறுத்து. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெத்திரிக்தகா பிரத்தக்கு. அப்ப நீ யாரு? பஞ்சகோஷ அதீதகா. நீ பஞ்சகோஷத்துக்கு பிரத்தக்கு. புரியுதா? 5 கோஷம் நீ அல்ல, அதுக்கு வேறானவன். அவஸ்தாத்ரய சாட்சி. புரியுதா? இந்த இருக்க ஜாக்கிரத சொப்பன அந்த இது இருக்க சுஷுப்தி, அதற்கு நீ சாட்சியா இருக்க. சாட்சி நீ. புரியுதா? யாரு இதெல்லாம் சொன்ன போறாது, இன்னும் கொஞ்சம் அதை இது ரிஃபைன் பண்ணுங்க. சச்சிதானந்த ஸ்வரூப சன். எத்தனை அழகா பண்ணுவேன். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வெதிரிக்தாத் பஞ்சகோஷ அதீதாத் அவஸ்தாத்ரய சாட்சி. தேர்ஃபோர் அந்த சாட்சி சத்து சித்து ஆனந்தம். என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்றது. அந்த சாட்சி எப்படிப்பட்டது? சாட்சி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த சாட்சி சத்து சித்து ஆனந்தம். புரியுதா? அப்படிப்பட்ட அகம் ஆத்மா. தேர்ஃபோர் ஜடவஸ்து. இந்த உலகம், உடம்பு, மனசு எல்லாம் ஜடம். இந்த உடம்பு ஜடம், மனசு ஜடம். மனசு ஜடம்னு புரிஞ்சுட்டா போறோம், அப்புறம் உடம்பு ஜடம்னு அப்புறம் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? மனசு வந்து எனர்ட்டு ஜடம். ஏன்னா உங்களுக்கு மனசு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு ஜட வஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்மளை திட்டுவா, ஜடான்னு திட்டுவா. புரியுதா? நம்ம இல்லாட்டி யாரையாவது திட்டுவான், வாடா ஜடம்னா நான் சொல்றது நீ கேட்காதனால ஜடம் சொல்லுவான். புரியுதா? அதனால கேட்கவே முடியாது, அது ஜடம் தானே கேட்கறது அது. அதனால அனாத்மா பிரபஞ்சத்திற்கு வேறானவன் பிரத்தக்கு. ஓகே, அப்போ பிரதக்து மத்துவா ஞாத்வா, நீ இதற்கெல்லாம் வேறானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அகம் ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணி அனாத்மா நான் இல்லைன்னு புரிஞ்சு, அதுக்கு அதனுடைய லட்சியார்த்தம் என்ன? அகம் என்ற சொல்லோட லட்சியார்த்தம் ஆத்ம சைத்தன்ய கான்ஷியஸ். அதோடு நின்ன சம்சாரம் போகாது, அதை வந்து லிங்க் பண்ணும். ஏதோட? அது இன்ஃபினிட் பிரம்மன், சத்தியஞானம் அனந்த பிரம்மன் ஆத்மா. ஓகே, A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. இது தெரியலன்னா ஐசி வார்டு ஐசி அப்படி சொல்றாருன்னா ஐசியூ. டாக்டர் சொல்ற ஐசியூ பிரைவேட்டா பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். பிரைவேட்டா பார்க்குறேன் ஐசியூ. ஸ்பெஷல் வார்டு அது. எனிதிங் ஸ்பெஷல் ப்ராப்ளம். பிரதக்த் மாத்வா செல்ஃப் நாலேஜ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பிரிச்சுக்கணும் பிரத்தக்கு. செகண்ட் ஸ்டெச் வந்து சேர்த்துக்கணும். ஓகே, ஆத்மானம் பிரத்தக். நீ வந்து ஆத்மா அனாத்மா வந்து வேறானு பிரிச்சுக்கணும். செகண்ட் பிரேரிதாரிச்ச ஐக்கியம் பண்ணிக்கணும். ஓகே, சரி. அதனால என்ன பண்ணணும்னா அனாத்ம பிரபஞ்சம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அனாத்ம பிரபஞ்சத்துக்குலேருந்து நான் வேறானவன் சொல்லியாச்சு. அப்போ எதெல்லாம் அனாத்ம பிரபஞ்சம்? கொஞ்சம் புத்தியோட நமக்கு புத்தி ஷார்ப்பாக இருந்து இதெல்லாம் அனாத்ம பிரபஞ்சம் சொல்லிட்டாலே நமக்கு அதில் வந்து ஒர்க் ஆக விவகாரம் பண்ண முடியும். புரியுதா? பிரவருத்தி ஆகாது. என்னென்ன எது அனாத்ம பிரபஞ்சம்? நம்பர் 1 5 விஷயம் சொல்லுது. ஓகே, பியூட்டிஃபுல் லாஜிக். திருஷ்யத்துவம். எது ஒன்று திருஷ்யத்துவமோ அது வந்து அனாத்ம பிரபஞ்சம். ரெண்டாவது பௌதிகத்துவம். மூணாவது சகுணத்துவம். நாலாவது சவிகாரத்துவம். அஞ்சாவது ஆகமா பாயித்துவம். அப்போ நம்பர் 1 வந்து திருஷ்யத்துவம், 2 வந்து பௌதிகத்துவம், 3 சகுணத்துவம், 4 சவிகாரத்துவம், 5 ஆகமா பாயித்துவம். இந்த ரூலை வந்து நீ அப்ளை பண்ணணும். ஓகே, நான் அனாத்மா கிடையாது. அப்போ எதெல்லாம் அனாத்மா? இதெல்லாம் அனாத்மா.
நான் ஆத்மஸ்வரூபம். அப்படி ரூல் அப்ளை பண்ணு. ஸோ இதில் வந்து யுவர் பாடி மைண்டு இந்த ரூலில் அப்ளை ஆகிறதான்னு நைஸாக பாரு, அப்ளை பண்ணி பாரு. ஓகே, ஆச்சுன்னா இந்த 5 விஷயத்துக்குள்ளே வந்ததுன்னா ஐயா நான் இல்லை அதுன்னு முடிச்சு புரியுதுல. ஊமை இதுக்கு ஆப்போசிட்டு ஐ ஆம். ஓகே, அதிர்ஷ்யத்துவம், அதிர்ஷ்யத்துவம், பௌதிகத்துவம், சகுணத்துவம் சொல்லக்கூடாது, நிர்குணத்துவம். அப்புறம் நிர்விகாரத்துவம், அநாகம பாயத்துவம், அதுதான் நான். ஓகே, அப்போ உலகத்தினுடைய தன்மை என்ன, உலகத்தினுடைய சொரூபம் என்ன, இந்த சொரூபம் அனாத்ம பிரபஞ்சத்துடைய சொரூபம் என்ன? அனாத்ம பிரபஞ்சத்துடைய சொரூபம் நம்பர் 1 திருஷ்யத்துவம். அதாவது திஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அனுபவிக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதுக்கு பேரு அனாத்ம பிரபஞ்சம். எது ஒன்று உன்னால் அனுபவிக்கப்படுகிறதோ அறியப்படுகிறதோ அதெல்லாம் வந்து திருஷ்யத்துவம். ஓகே, இந்த டேபிளை பார்க்கிற இல்லையா, இது திருஷ்யத்துவம். மைக்கை பார்க்கிற இல்லையோ, திருஷ்யத்துவம். நீ என்ன பார்க்கிற இல்லையோ, அப்ப நான் யாரு? ஜடத்துவம், திருஷ்யத்துவம். அதனால நான் உன்னை பார்க்கறதுனால நீ என்னது? திருஷ்யத்துவம். அப்போ நானும் பொம்மை, நீயும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. புரியுதுல? அதனால இது வந்து இப்படி பார்க்காத, நீ மூஞ்ச போய் கண்ணாடியில் போய் பாரு, திருஷ்யத்துவம். அங்க ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வரணும், கண்ணாடியில் பார்த்து பொட்டு வச்சுக்கோ. ஆனா திருஷ்யத்துவம் ஜடம். புரியுதுல்ல? அதுதான் திஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ எதை ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அனுபவிக்கிறோமோ அது ஜடம். ஓகே, திருஷ்யத்துவம். எது திருஷ்யத்துவம் தத்து ஜடம், என்னர்த்த. ஓகே, அச்சேதனம். அதனால எது அச்சேதனமோ எது திருஷ்யத்துவமோ அது பேரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம். ஸோ இந்த பிரபஞ்சம் இருக்கு. ஸோ உலகத்தினுடைய சொரூபம். சரி, நெக்ஸ்ட் என்ன? பௌதிகத்துவம். பௌதிகத்துவம் என்ன? எதெல்லாம் வந்து 5 எலிமெண்ட்ஸ்னால ஆனதோ அதெல்லாம் பௌதிகத்துவம். அதெல்லாம் வந்து உலகத்தினுடைய சொரூபம், பிரபஞ்ச சொரூபம், ஜடத்துவம், எனர்ட்டு, அச்சேதனம். அப்ப பௌதிகத்துவம். அப்ப இந்த உலகம்ன்றதுன்னா பஞ்சபூதத்தினால ஆனது. இது சந்தோஷமா இருக்கும் 5. அதனாலதான் முதல்ல திருமூலர்லாம் சொன்னேன் நான். திருமூலர் தொல்காப்பியர்லாம் சொல்லல, மயக்கம் அப்படின்றார் திருமூலர். ஓகே, இந்த 5 பூதங்கள் வந்து மயக்கம் அப்படின்ற, டெல்யூஷன் அப்படின்றார். என்ன அருமையா சொல்றாரு பாரு. அதை விட்டுட்டானுங்க. ஓகே, அதெல்லாம் பௌதிகத்துவம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன? 3வது சகுணத்துவம். இது சகுணத்துவம், சகுணத்துவம், குணமுடையது. எதெல்லாம் குணமுடையதோ அதெல்லாம் வந்து சம்சார பிரபஞ்சம் சொரூபம். ஓகே, உலகத்தினுடைய தன்மை. ஓகே, உனக்கு குணம் இருக்கா? உனக்கு குணம் இருக்கு இல்லையா? என்ன குணம் இருக்கிறது? தமசு ரஜஸ் சத்துவம். உனக்கு இருக்குன்னா யாருக்கு இருக்கிறது? உனக்கு இருக்குன்னா கைக்கு இருக்கா, மூக்குக்கு இருக்கா சத்துவ குணம்? மைண்ட். ஓகே, அப்ப மனசு ஜடத்துவம், பௌதிகத்துவம். வை? பிகாஸ் சகுணத்துவம். அது 3 குணங்களால் ஆக்கப்பட்டது. யுவர் மைண்டு 3 குணங்களால் ஆக்கப்பட்டது. புரியுதா? மைண்டை ஒரு பெரிய ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்துன்னா ஓகே. இப்போ தமசு ரஜஸ் சத்துவத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எனி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இப்போ தமசில் இருக்கா, ரஜஸில் இருக்கா, சத்துவத்தில் இருக்கா, அப்படி ஒரு திங்க் பண்ணு. ஓகே, இப்போ தமசில் ரஜஸ் சத்துவம். அந்த தமசு ரஜஸ் சத்துவத்துக்கு தகுந்தா போல தமசை ரஜஸ் ஆக்கணும், ரஜஸ் சத்துவாக்கணும், சத்துவத்தை நிர்குணமாக்கணும், அவ்வளோதான். சிம்பிள். புரியுதுல? திருப்பி சத்துவத்தை ரஜஸாக, ரஜஸை தமசாக்கி, தமசுலேருந்து ஜடமாகி ஜடபரதன் மாதிரி ஆகிடக்கூடாது. இப்படி போடனா அப்படி ரிவர்ஸ் அடிப்பாங்க. சில சமயம் கீர் வந்து நமக்கு போட தெரியாது, வண்டி பின்னாடி போவோம், அந்த அதை அமுத்துறா அப்படின்னு சொல்லுவான். இந்த வண்டி ஓட்டும் போது அதுக்கப்புறம் நான் எப்படி கரெக்டாக ஓட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ரொம்ப நாள் தெரியல. அப்புறம் பார்த்தா நமக்கு ஐட்டம் மாதிரியா அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறவனுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. எடுத்தோடனே கரெக்டாக ஓட்டிட்டுமே அவனு, அங்கே பிரேக் அடிச்சுட்டு இருக்கான் அவன். புரியுதா? இதுதான் குரு கிட்ட இருக்கிறது சீக்ரெட். அது அங்க ஒரு பேரலா அவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு அவர்.
புரியுதுல? அதனால தான் சேஃபாக வண்டி ஓட்டின்னு போய் முடியுது கும்பலில் கூட. அதில் சகுணத்துவம், பற்பல குணங்கள். அதுக்கப்புறம் சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த. சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த எல்லாம் இருக்குது, ஞானேந்திரியங்கள் கம்ப்ளீட்டாக குணங்கள். ஓகே, எப்போ உனக்கு சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த ஞானேந்திரியம் இருக்கிறதோ இவர் தான் பௌத்திகத்துவம், சகுணத்துவம், குணம் இருக்க. அதனால நீ இந்த ஜகத்தோட சேர்ந்தது, இதெல்லாம் ஜகத்தோட சேர்ந்தது. ஓகே ஓகே, ஸ்பரிஷம் ரூப ரச்ச கந்தம் இருக்கிறது இல்லையோ, அது ஜகத்தோட சேர்ந்தது. ஓகே, அது பிரபஞ்சத்தோட சேர்ந்தது. அது அனாத்ம பிரபஞ்சம். புரியுதா? எப்போ உனக்கு நீ 5 விஷயத்துல வேலை பண்ணுவேன், நீ சப்தஸ்பரிஷ ரூப ரச்சகந்தம் அது உன்னோடது இல்லை. அது பிரபஞ்சத்து. ஓகே, அனாத்ம பிரபஞ்சம். புரிஞ்சுதுல? அதனால் சவிகா இது இங்கே புரியணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் அப்ளிகேஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்லா முதல்ல புரியவே இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணணும். சவிகாரத்துவம். சவிகாரத்துவம் ஸோ சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். எதெல்லாம் மாறின்னு இருக்கிறதோ அது அனாத்ம பிரபஞ்சம். புரிஞ்சுதோ? அனாத்ம பிரபஞ்சம். இந்த பாடி எப்படிப்பட்டது? ஷட்டு விகாரம். ஷட்டு விகாரம் அஸ்தி, அப்புறம் ஜாயத்தே, வர்த்தத்தை, விபரிணமத்தை, அபக்ஷியத்தை, அவுட்டுங்க. டெத்து நாட்டு பர்மனண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், டெத்து நாட்டு பர்மனண்ட். டெத்தும் விகாரம் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். டெத்து கூட ரொம்ப ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப அழக்கூடாது. ஏன் அழக்கூடாது? அவர்னா ஜீவன் முக்தனா, ஜீவன் முக்தனா கொஞ்சம் அழலாம். இனிமேல் அவருக்கு இது லாஸ்ட் டெத்து, எதுவுமே லாஸ்டாக இருந்தால் கொஞ்சம் ஃபீலிங்காக அழலாம். புரியுதுல்ல? அவர் தான் இன்னொருத்தர் ஜென்மம் பிறக்க போறாருடா. விடு, நம்ம குடும்பத்தில் பிறக்க மாட்டாரு, விடு. டெத்துக்கு எதுக்கு ரொம்ப அழக்கூடாது. டெத்துக்கு ரொம்ப அழக்கூடாது. ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் ஜென்மா இருக்காரு. சில பேர் கோவிந்தா கோவிந்தா சொல்லும் போது அவர் நல்லா இதுக்கு போயிட்டாரு, சரி விடு. சில பேர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவர் மோட்சம் அடைந்து விட்டார் அப்படி சொல்லுவாங்க. மோட்சகதி அடைந்தார், இப்படிதான் ஒரு சிம்பாலிக். அது புரியுதா? அப்படியே எடுத்துடக்கூடாது. ஓகே, அவர் மோட்ச நம்ம டெத்தை கூட மோட்சகதிக்கு தான் அது சொல்லி பழக்கம் நம்ம. ஏன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்துக்கு இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து மோட்சத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவான்றதுக்காக அப்பப்போ சொல்கிறது இதை வீட்டில் இருக்கவங்களாம். இதெல்லாம் நினைப்பது. அப்போ சவிகாரத்துவம் மாறிண்டே, உலகம் மாறிண்டே இருக்கும். மாறிண்டே இருக்கும், மாடிஃபிகேஷன். சரி, 5வது விஷயம் என்ன? ஆகமா பாயித்துவம், அரைவல் அண்ட் டிபார்ச்சர். ஓகே, வந்துட்டு போகக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம டெய்லி வந்துட்டு போகிறோம். எப்படி வந்துட்டு போகிறோம்? ஜாக்கிரத அவஸ்தைக்கு இப்போ வந்துருக்கோமா, நைட்டு என்ன போவோம்? சுஷுப்தி அவஸ்தைக்கு போயிடுவோம். சுஷுப்தி அவஸ்தைக்கு போகும்போது, நித்ரைக்கு போகும்போது, அந்த ஜாக்கிரத அவஸ்தையில் பார்த்த அல்வா, சாப்பாடு, கேந்திரா, கிளாஸு, பக்கத்தாள், இவெல்லாம் அப்படியே வச்சுட்டு தூங்கின்னு இருக்கியா? சொல்லு. தூங்கி போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? அந்த உலகம் வேற. புரியுதா? அந்த உலகம் வேற. இன் பிட்வீன் அந்த நித்ரையில் ஒரு சொப்பனத்துக்கு போனேன்னு வச்சுக்கோ, அது பிரைவேட் வேர்ல்டு. புரியுதா? சில பேர் மூச்சுண்டே கூட பிரைவேட் வேர்ல்டில் இருப்பான். ஐ எம் த பிரைவேட் வேர்ல்டு, என்னுடைய பிரைவேட் இதில் நீ கிட்டக்க வராத. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொப்பனம்னா இதுக்கு பேர் பிராதிபாசிகன் பேர். சொப்பனத்துக்கு பிராதிபாசிகன் பேர். என்னுடைய பிரைவேட் வேர்ல்டில் நீ வராதுன்னு அர்த்தம். பிரைவேட் வேர்ல்டு சொப்பனம். அவன் டிக்ளேர் பண்ணிட்டான் அந்த விஷயத்தை. பிராதிபாசிகத்தில் இருப்பேன் நீ அது கரெக்டாக புரிஞ்சுண்டு அவனுடைய பிரைவேட் விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஏன்னா அது பிராதிபாசிகம். புரியுதுல? ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்தை தலையிடுறது பிராதிபாசிகம். அதில் நீ என்ன சொன்னாலும் நடக்காதுன்னு அர்த்தம். புரியல? விவகாரத்தில் தான் கொஞ்சம் டீல் பண்ண முடியும், பிராதிபாசிகத்தில் டீல் பண்ண முடியாது. என்ன புரிஞ்சதில்லை? இதெல்லாம் கரெக்டு வேர்டு. புரியுதா? என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி. ஓகே, எது பர்சனலோ அதுக்கு பேர் பிராதிபாசிகம். ஏன்னா அங்கே ஈஸ்வரா பிரத்தக்கு. ஈஸ்வரன் ஜாயின் பண்ணினா விவகாரத்தில் வந்துடும். புரியுதா? எப்போ ஈஸ்வரன் ஜாயின் பண்ணோம் டோட்டல் ஆகிடும். எப்போ டோட்டல் ஆகிடுச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா ஆகிடுவான். அப்போ ப்ரைவேட்டு பர்சனல் ஒன்றும் கிடையாது. புரியுதுல்ல?
அதெல்லாம் ஸோ நம்ம வந்து ரூடியாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அபத்தம்னு புரியுது இப்போ புரியுதா. அதனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த உலகத்துக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. சிருஷ்டி ஸ்திதி லயம். ஓகே, அது போல் நான் டெய்லியே என்ன பண்ணுறேன், மூச்சுக்கிறேன், அப்புறம் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் தூங்கி போயிடுறேன், திருப்பி மூச்சுக்கிறேன். சைக்கிள் சிஸ்டம், எவ்ரி திங் சைக்கிள் சிஸ்டம், நாட் லீனியர் சிஸ்டம். ஓகே, அரைவல் டிபார்ச்சர் இருக்கிறது, தோன்றக்கூடியது மறையக்கூடிய தன்மை பிரபஞ்சம். அதே போல் இந்த சரீரத்துக்கும் இருக்கிறது, மனசுக்கும் இருக்கிறது. புரியுதா, தோன்றுறது அப்புறம் இது பண்ணுறது, புரியுதுல. ஓகே, திருப்பி என்ன பண்ணுறோம், எழுந்த பிறகு என்ன பண்ணுறோம், இந்த உடம்பை கழுவி அதுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி விட்றோம். புரியுதா, அந்த இதுக்கு இது இந்த டெத் ஆன பிறகு என்ன பண்ணுவான், உடம்பை நீட்டு போட்டு கழுவான். புரியுதா, கழுவுறதுன்னு பேர். புரியுதா, அது அப்போ நித்தியப்படின்னு என்ன பண்ணுற, இந்த உடம்பை கழுவின பிறகு எல்லாரும் ஒரே ஆனந்தமாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும் டெத்தில் கூட. புரியுதா, கழுவி விட்டாச்சா, அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு விடு, அனுப்பிச்சி விடு, கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸு. இவன் என்ன பண்ணுவோம், கடைசி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விடுவோம், கடைசியாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்புறது. புரியுதா, நல்லா பட்டுக்கிட்டெல்லாம் வாங்கி, சரி இதான் நாளுக்கு லாஸ்ட்டு பட்டு போட்டுக்கோ. புரியுதா, அவன் பீரோவில் இருக்கிறது கூட அவன் ரொம்ப ரொம்ப விரும்பி கட்டினது போகும்போது போட்டுட்டுவான். சும்மா இருப்பேன், நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுல, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் கூட அவன் பட்டு பிடிக்கும். எப்படி அதான் யூஸ். ஓகே, பிரபஞ்சம்னா யூஸ் தானே. அதனால் அது கரெக்டாக தான் பண்ணுறோம் நம்ம. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது. அதனால் தோன்றக்கூடியது மறையக்கூடியது. ஓகே, இந்த உலகம் நான் அல்ல, மிக மிக தெளிவு. ஓகே, சாப்பிட்ற தட்டு நான் அல்ல, புரியுதுல. தட்டும் நான் சொன்ன சம்சாரம் ஆகிடும். புரியுதா, அப்புறம் வேதாந்தம் நடத்த முடியாது. அப்போ இந்த விஷயத்தை நீ வந்து உன்னுடைய பாடி மைண்டில் பொறுத்து, இந்த பிரபஞ்ச உலகத்தில் நீ பொறுத்துறத உன்னுடைய பாடி மைண்டில். இதுக்கு ரொம்ப ரொம்ப அறிவு வேணும், ரொம்ப இன்டலெக்சுவல் பீரோ கிராசிலாம் வேண்டாம். சும்மா கொஞ்சம் அறிவு இருந்தால் அதுக்கு பேர் இன்டெலிஜென்ட். ஒரு விஷயத்தை சொன்ன டக்குன்னு பிடிச்சிக்கிறியா, அதுக்கு பேர் இன்டெலிஜென்ட். புரியுதா, ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, தர்க்கம்லாம் ஒன்றும் தேவையில்லை, ரொம்ப அறிவு தானே. கொஞ்சம் அறிவு, சுத்தமான அறிவு இருந்தால் போகிறோம். கொஞ்சம் ஒரு சாம்பிள். ஓப்பா, அப்படி சதாசிவ பிரம்மேந்திரால் ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய இன்டெலிஜென்ட், ஒரே ஒரு துணுக்கு அப்படி தெரிஞ்சது எஸ்கேப் ஆகிட்டான். அந்த ஜெயிண்ட் விழுந்து அம்மா ஏன் இன்னைக்கு சாப்பாடு போடாமல் துரத்துறனே, சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா சம்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கிடைக்கலன்னா அங்கே போனால் என்ன ஆகும்னு யோசிச்சான். அப்படியே யூ டர்ன் எடுத்தான், எகிரி குச்சான். ஜெயிண்ட் வில்லேருந்து எகிரி குச்சான். அப்புறம் சமர்த்தராம எகிரி குச்சான். புரியுதா, ஜெயிண்ட் வில்லேருந்து குதிச்சவர்கள் இவர்கள்லாம். நல்ல சக்கரத்தில் அந்த இதில் கடைசியில் சுற்றுமே அந்த வாஷிங் மிஷினை அப்படி சுற்றி கீழே வெளியில் வந்த அருணகிரிநாதன். எனக்கு ரொம்ப எனக்கு அந்த மிஷினை பார்க்கும்போது ஐயோ துணிக்கு நீக்கி இஞ்சி போடாத, இப்படி வேலைமா சுற்றுறது, அப்படி கிரன்னு சுற்றுறது. சில பேர் வெளியில் சில பேர் கம்பேர் பண்ணுவான், இப்படி தான் அவன் சுற்றின்னு இருக்கான். சரி, இதெல்லாம் கம்பேரிசன்ஸ் பண்ணணும், சும்மா அப்படியே பார்க்கக்கூடாது, எப்போ முடியும்னு. நிறைய பேர் அது பார்க்குறதே இல்லை, அப்படியே விட்டுடுவான். திருப்பி சாயந்தரம் துணியை எடுப்பான், அது உள்ளார பண்ணுது. அதுக்கும் அவேர்னஸ் போகிறது. அதனால் ஸோ பாடி மைண்ட் இதில் அப்ளை பண்ணிப்பார். சரீரம் கூட திருஷ்யத்துவம், அனுபவத்துக்குரியது. புரியுதா, இன்றைக்கி உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, இன்றைக்கி லைட்டாக இருக்கிறது, இன்றைக்கி ரொம்ப பெயினாக இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி சொல்கிறதையே கேட்க மாட்டுறது. அது அப்படி இது உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்த்தா ஒரே இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே பாடி அப்படியே எல்லா பக்கமும் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஃபீலிங். புரியுதா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது திருஷ்யத்துவம். நீ ரிப்போர்ட் பண்ணுற இல்லையோ, ரிப்போர்ட் பண்ணுற ஆள் வேற, ரிப்போர்ட்டிங் வேற. புரியுதா, இது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அனுபவம் இருக்கிறது. ஓகே, அப்போ அந்த பக்கத்தில் அது டே ஷீட்டில் வச்சுருப்பாள் அந்த பொண்ணு, நர்ஸு கொண்டு வந்து கொடுப்பா. ஓகே, இந்த ஷீட்லாம் கொடுப்பா, இந்த இது இன்றைக்கி தும்மினார் இருமினார் அப்படிலாம் கொடுப்பான். டே ஷீட் அந்த பொண்ணுக்கும் அந்த டே ஷீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை, அவள் அப்படியே பிரம்மஸ்வரூபமாக சொல்லுவாள். ஓகே,
அதுக்கு எதுக்கு ஒன்று அவ தும்மினா இருமினா வாந்தி எடுத்தா என்ன இவ்வளோ ஆயிடுச்சு அந்த கேஸ் அப்படி அது வேற சொல்லுவா கேஸு அந்த கேஸ் வாந்திட்டு அந்த 4வது கேஸ் இருக்கு அது வந்து இப்படி துப்பிடுத்து அப்படின்னு சொல்லுவான். நான் படுத்துன்னு இங்க வா கேஸ் நானு மனுஷன் நானு. நம்மள மாதிரி வேதாந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கூடாது, ப்ராப்ளம் ஆகிடும். அவன் பேசுறதுக்கு ஒன்றுத்துக்கும் நாம் ஆப்போசிட்டாக பேசணும். புரியுதுல்ல? திருஷ்யத்துவம். ஓகே, இது எனர்ட்டு, பாடி எனர்ட்டு. அதுதான் இந்த உன்னை கட்டையில் வைக்க அப்படி சொல்ல. டே கட்டை, இது கட்டை, உன் கட்டை ஒரு நாள் போயிடும் அப்படிலாம் வசனம்லாம் பேசுறல. இதெல்லாம் வேதாந்த வார்த்தை. புரியுதா? பாடி கட்டை அப்படின்னு சொல்றது. புரியுதா? அதனால ஸோ எனி எக்ஸ்பீரியன்ஸ் திருஷ்யத்துவம். புரியுதா? எது திருஷ்யத்துவம் தது ஜடம் சேதனம் ந. ஓகே, அது கான்சியஸ் அல்ல, அது ஆத்மா அல்ல, அனாத்மா விஷயம். ஸோ இது அனாத்மா விஷயம். புரிஞ்சுதா? மரம் மண்டை எனக்கு ஒருத்தனை கோடி தடவை சொன்னாலும் புரிய மாட்டுறத அப்படின்னு ஒரு சாதகன் விரும்புகிறான், பேசுகிறான் தனக்குள்ளரே. அதனால் உனக்கு நேர்ந்த அனுபவத்தை வச்சு எந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாது, பெருசாக ட்ராமா பண்ணாதுன்னு சொல்கிறது. புரிஞ்சுது? இது என்ன பெருசாக ட்ராமா போடுறீங்க? அழாதப்ப உன் கண்ணில் நீர் காப்பி போட்டுட்டு கொடுத்துருவா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் நீர் உதிரம் கொட்டுதடி. யாருக்கும் உதிரம் கொட்டுதில்லை. நான் அந்த பாட்டில் தான் பார்த்துருக்கேன். யாருக்கும் உதிரம் கொட்டுறதில்லை. புரியுதுல? அதனால அது கரெக்டு. ஏன்னா வேதாந்தம் எதுக்கு உதிரம் கொட்டணும்? ஒன்றுமே கொட்ட தேவையில்லை. ஓகே, அதனால ஸோ இது ரொம்ப பெருசாக ஜடம், அது அச்சேதனம், எனர்ட்டு. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஓய், இந்த பாடியை வச்சுட்டு அது எப்படி காரை மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்ரஸ்டி தான் மெயின்டைன் பண்ணணும். பகவான் அது அப்படி பண்ணலாம் மொழிய. அதில் வந்து அகங்காரம் மமக்காரம் வந்துடக்கூடாது. மமக்காரம் வேணா வச்சுக்கலாம், அகங்காரம் கூடத்த. புரியுதுல? மினிமம் அது குவாலிஃபைட் ஆகணும். ஓகே, அப்போ உலகம் மாதிரியே உன்னுடைய பாடி மைண்டு திருஷ்யத்துவம். செகண்ட் என்ன? பௌதிகத்துவம். இப்போ பாடி மைண்டு பௌதிகத்துவமா இல்லையா? மேட் இன் பஞ்சபூதா. ஓகே, மேட் இன் இந்தியா இல்ல, மேக் இந்தியா மை மதர் அப்படி சொல்லிடக்கூடாது. இது உன்னோட பாடி. இது புரியுதா? இல்லைன்னு எங்கேயாவது தள்ளி விட்டுடுவான். புரியுதா? அதனால பௌத்திகத்துவம் இதுவும் பஞ்சபூதத்தில் ஆனது. ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு பாடி ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ஷேப் அழகாக பியூட்டிஃபுல்லாக இப்படிலாம் பஃபாக இருக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அதனுடைய கான்செப்ட், அதனுடைய விஷயம் என்ன? எதனால் அது அப்படி இருக்கிறது? வாட்டர். சப்போஸ் அந்த வாட்டரை எடுத்துரு, ஃபுல்லாக பம்ப் பண்ணி எடுத்துரு, அந்த அழகு பியூட்டி எல்லாம் எங்க ஆயிடும்? பஸ்பமாயிடும். புரியுதுல? ஆல் பியூட்டி காரணம் யுவர் வாட்டர் கண்டென்ட். பஞ்சபூதத்தில் இருக்க ஒரு கண்டென்ட். அந்த வாட்டர் கண்டென்ட்டை பஞ்சபூதம் அது ஈஸ்வரன். புரியுதா? அழகு புரியுதுல? இப்படி மற்றவனுக்கு சொல்லக்கூடாது, நமக்கு திங்க் பண்ண. புரியுதா? அதாவது இது பஞ்சபூதத்தில் ஆனது பௌதிகத்துவம். நெக்ஸ்ட் என்ன? சகுணத்துவம். உலகத்துடைய தன்மை பஞ்சகுணம் திரிகுணம். யோசிச்சு பாரு. இப்ப நமக்கு இதுல இருக்கு இல்லையா? அதனால பிரத்ஞாத்வா ஆத்மானம். சவிகாரம். பாடி சத்விகாரம் முடியாது, மைண்டு பாடி சத்விகாரம், மைண்டு எவ்ரி டைம் விகாரம். எவ்ரி செகண்ட்ஸ். ஓகே, மைண்ட் அப்படியே ஸ்டில்லா நிறுத்து பார்ப்போம். நம்ம கருடா வந்தது அங்க குன்னத்தூர் மலையில மகாநாராயணம் அப்படியே நிற்குது. அது நான் அப்படி நினச்சி இப்படி ஒரு செகண்ட் கூட மைண்டு நிற்க மாட்டுது. அப்படியே பேர்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறது. ஓகே, ஸ்டில்லாக நிறுத்திப்பாரு. புரியுதா? அப்போ மைண்டு விகாரம் பிரம்மாண்டமான விகாரம் மாறிண்டே இருக்கிறது. சதா காலம் மாறிண்டே இருக்கு, ஓடிண்டே இருக்கிறது மைண்டு. ஓகே, சலனம் ஆகிண்டே இருக்கிறது. புரியுதா? அதனால மைண்டு ஓடிண்டே இருக்கிறதுனால விகாரம், அது விகாரம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம மைண்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம். மைண்டு வந்து விகாரம் உடையது. எப்போ பார்த்தாலும் ஏதோ நினச்சிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கிறது. இப்படி பார்க்கணும் நீங்கள். மற்றவள இல்லை, நம்ம மைண்டுக்குள்ளே பார்க்கணும். ஓகே, மைண்டு இப்போ என்ன ஓடின்னு இருக்கேன், சரி ஓடின்னு இருக்கேன், சரி சரி அப்படி அதுக்கெல்லாம் சத்தியத்தை கொடுக்கூடாது. ஐயோ
ஆமாம் அந்த பையன் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா சொல்லு. நீ தான் பார்க்குறல்ல, அந்த மனசில் வரக்கூடிய தாட்டை பார்த்துட்டு இல்லையோ, உனக்கு தெரியுறது இல்லையோ, அது நீ இல்லை. இவ்வளோ சிம்பிள் இல்லை. இது கொஞ்சம் யோசிச்சு நான் ஐயோ எவ்வளோ தூரத்துக்கு சத்தம் போட்டு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் கவனிங்க. நீங்கள் இது ஒரு நிஜமாவே இப்படி ஏன் நான் சில சமயம் இப்படி பார்ப்பேன். இப்போ என்னெல்லாம் வர சொல்லு, டேட்டா ஆட் பண்ணேன் மைண்ட்லேருந்து. இது வந்துட்டியா, சரி இப்படி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஒர்க்குக்கு போயிடும். அப்புறம் புரியுதுல, ஒரு செக் பண்ணிவிட்டு போயிடணும். இன்னெல்லாம் தாட்டு வந்துடுது, சரி ஓகே இந்த தாட்டுக்கு ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லை, திருஷ்டியா அது வந்து விகாரம். இப்படி பண்ணால் எது பண்ணால் பொறுமை. அப்போ மைண்டு வந்து என்ன ஆகிடும்னா காரணம் ஆகிடும். கர்த்தாவாக இருக்கிற மைண்டு காரணமாகிடும். அவ்வளோதான் சிம்பிள். நம்ம கர்த்தாவே செயல்பட்டு பழக்கம், அதுவாகவே செயல்பட்டோம் இல்லையா, அதுவாகவே செயல்பட வேண்டாம். புரியுறதுல அது சரி. ஆகமா பாயத்துவம் கடைசியா இந்த சரீரம் வந்து இந்த சரீரம் ஒன்லி யூஸ் ஃபார் ஜகத்தில், ஜாக்கிரத் பிரபஞ்சத்தில் மாத்திரம் யூஸ். சொப்பன பிரபஞ்சத்தில் யூஸ் கிடையாது, ஸ்லீப்பில் நித்ரையில் யூஸ் கிடையாது, சுஷுப்தியில் அவசியம். அப்போ 1/3 தான் இது யூஸ் ஆகுறது டெய்லியே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லி ஃபார் ஜாக்கிரத அவஸ்தா. சொப்பன அவஸ்தையில் இந்த பாடிக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே ஒரு புது பாடி வரும் சொப்பனத்தில். சொப்பனா புரியுதுல, ட்ரீமில் புது பாடி இருக்கும். புரியுதுல, அதனால தான் எம்ஜிஆர் அப்படி படுத்தோடனே அவருக்கு ட்ரீம் பண்ண மாட்டார், அந்த பொண்ணு தான் ட்ரீம் வரும். புரியுதா? ஓகே, அது கூட கரெக்டாக படம் எடுப்பாங்க சினிமாவை. அதில் வந்து எம்ஜிஆர் விதவிதமான ட்ரெஸ்ஸு, இங்கே பார்த்தா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஏழையாக காட்டுவாங்க, விவகாரத்தில் அப்படி காட்டுவாங்க. ஓகே, ட்ரீம் வேர்ல்டில் வந்து பெரிய அப்படி பேலஸில் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி ஓடுது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் மறந்து போச்சு பாட்டெலாம். அதனால அது அப்படி. அப்போ ட்ரீம் புரியுதுல, அதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா ட்ரீம் பொய் அப்படி சொல்கிறது. புரியுதா? அப்போது ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற சரீரம் டிஃப்ரெண்ட். சரி, சுஷுப்திக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ, ட்ரீம் சரீரமும் கிடையாது, ஜாக்கிரத சரீரமும் கிடையாது, அங்கே டார்க்காக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, இப்படி மாறிண்டே இருக்கிறது. அப்போது தூங்கி விழிப்பது போல் சாக்காடு அப்படின்னா நம்ம ஆள். அப்படின்னா தூங்கி விழிப்பதே சாக்காடு. அப்போ இது தூங்கி எழுந்துக்கிறோமே, அதுவே தான் பர்த்து டெத்து. பர்த்துனா எழுந்துக்கிறது, டெத்துனா தூங்குறது. புரியுதா? எவ்ரி டைம். அதனால தான் காலையில் எழுந்த உடனே குளிச்சுடணும். ஓகே, டெட் பாடி என்ன பண்ணணும், அப்படியே 2 நாள் வச்சுருந்துருப்பல, அதுக்கு உடனே அது தண்ணி கிண்ணி போட்டு இதெல்லாம் பண்ணணும். ஓகே, அப்போ தான் சுத்தமாகும். அதனால் தூங்கி எழுந்த பாடி வந்து டெட் பாடி. ஓகே, அதுக்கு திருப்பி பிரச்சனைலாம் பண்ணி குளிச்சு பொட்டுக்கிட்டு வச்சு மங்களமாக்கி திருப்பி வெளியில் கொண்டு வரணும். புரியுதுல? அப்படியே 10 மணிக்கு போய் இது பண்ணணுன்னா என்ன ஆகுறது, தீட்டு எல்லார் மேலே தீட்டு பட்டுடும். அதனால் எழுந்த உடனே குளிக்கணும். எழுந்த உடனே எங்கே போனோம், பாத்ரூம் உள்ளே போய் பல் தச்சு குளிச்சு எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வெளியில் வரணும். அதுதான் உத்தமம். புரியுதா? எப்போ சௌரியமாக குளிச்சுக்கிறது இல்லை. ஓகே, அது ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் பர்சனுக்கு மாத்திரம்தான் அனுமதி. ஓகே, அவன் தான் 11 மணிக்கு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வருவான். 11 மணிக்கு வெண்ணி தண்ணியில் குளிக்கிற ஒரே ஆள் உலகத்தில். அதனால் எழுந்த உடனே நம்ம வந்து டக்குன்னு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை முடிச்சிடணும். புரியுதா? அதுதான் உத்தமம். ஓகே, அதனால் இதெல்லாம் இருக்கு. சரி, இந்த ஒரு தடவை இந்த சரீரத்தை நான் வந்து இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இப்போ பழைய காலத்துலலாம் அம்மா என்ன பண்ணுவோம், சில பழையவங்களாம் வந்திருக்காங்க, பொய் சொன்னேன்னு வச்சுக்கேன் மிரட்டுவா, சூடு வச்சுடுவேன், பொய் பேசாத, வார்னிங் கொடுத்து பாப்பா. திருப்பி அந்த குழந்தை பொய் பேசுனா என்ன வச்சுருமா, நிஜமாவே சூடு வச்சுடுவா. கரண்ட் எடுத்து அந்த இது சூடு பண்ணி அப்படியே ஒரு தாட்டு, எங்கள் அம்மா பொய் பேசுனா ஒரு சூடு வச்சுட்டா பாரு அப்படி. புரியுதுல? குருநாதர் அப்படி தான் பண்ணுவார். உனக்கு எத்தனை தடவை இந்த உடம்பு பொய்ன்னு சொல்லுங்க, வெயிட்டா சுடு. அதனால பிரதக்ஞாத்வா அகம் ஆத்ம சைத்தன்யம். ஓகே, பாடி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், மைண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதனால சரீரம் இந்த வேர்ல்ட் இருக்க ஜகத்துனா என்னது, ஜகத்ன்றது நம்பர் 1 ஆகாசம், நம்பர் 2 வாயு, நம்பர் 3 அக்னி, நம்பர் 4 ஜலம், நம்பர் 5 பிருத்திவி. அதுக்கப்புறம் என்ன, 6 சரீரம், 7 மனசு, 8 கர்மா. இந்த 8 வந்து பிரபஞ்சம், அனாத்ம பிரபஞ்சம். ஓகே, ஜகத் வேர்ல்டு. புரியுது உனக்கு?
இதெல்லாம் நான் இல்லை. நான் யாரு? கான்ஷியஸ் சைத்தன்யம், ஆத்மா. புரியுதா? ஸோ வாட் அபவுட் அகங்காரம், ஈகோ? ஈகோ யாரு? இதுல எதுவுமே வரல. இல்லை, அது மிஸ்டேக்கா பிறந்த குழந்தை. ஆத்மா அனாத்மாவோட மிக்சர்னால வந்த குழந்தை. ஓகே, ஆத்மா அனாத்மா மிக்சர்னால வந்தது அகங்காரஹா. ஓகே, இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து டிஸ்டிங்ஷன் பண்ணினா இந்த அகங்கார படுவா ஓடிப்படுவான். புரியுறதில்ல? இந்த பழைய காலத்தில் வந்து ரமணர் ஒரு கதை சொல்லுவார். 5 நாள் மேரேஜ் நடக்கும். புரியுதா? 5 நாள் மேரேஜ் முன்னாடிலாம் பழைய காலத்தில். இந்த பையன் வீட்டில் பொண்ணு வீட்லேயும் ஒரு திருடன் உள்ளே வந்து நான் பொண்ணாத்துக்காரன்னு சொல்லி பையன் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பான். வெள்ளி பாத்திரம் அது பார்த்துட்டு மிரட்டுவான். ஓகே, இவன் இதில் நான் புள்ளாத்துக்காரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பான். இந்த பையன் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கோபம் வந்து 3ஆவது நாள் வந்து 2 பேரும் அந்த தனித்தனி ரூம் இருக்காங்கல்ல, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்தாங்க. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டோடனே நைஸாக நகண்டு போயிட்டேன். ஓ, 2 பேரும் இப்போ சந்திச்சுட்டாங்க. முன்னாடி தனித்தனியாக இருந்தனால நம்ம ஏமாற்ற முடிஞ்சது. ஓகே, அப்போ ஆத்மாவையும் அனாத்மான்னு பிரித்து டிஸ்டிங்ஷன் பண்ணால் அகங்காரம் காணப்படும். ஏன்னா இவன் 2 பேருக்கு பிறந்த குழந்தை. அப்போ யூஸ்லெஸ்ஸாக அகங்காரம்? யூஸ்லெஸ் கிடையாது. அது ஒன்று தான் யூஸு. என்ன யூஸு? அந்த அகங்காரம் தான் அகம் பிரம்மாஸ்மி சொல்லணும். ஓகே, அகம் பிரம்மாஸ்மி சொன்னால் அந்த அகங்காரத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அது மாத்திரம் பண்ணாமல் இது என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் அழிச்சாக்க. புரியுதா? அப்போ இந்த வேர்ல்டு உலகம் மாதிரி பாடி மைண்டு ஜடம், இதற்கு வேறானவன் நான். சம்ஜாய்? ஓகே, அப்போ இந்த மனசையை சேர்த்துண்டு என்ன பார்த்தேன்னா நான் யாரு? பிரமாதா. மனசோட சேர்ந்து நான் அப்படி சொன்னா அதுக்கு பேர் பிரமாதா. மனசை வேறுபடுத்தி என்ன மாத்திரம் பார்த்தனா அதுக்கு பேர் சாட்சி. ஓகே, ஜாயிண்ட் டுகெதர் யுவர் மைண்ட் அப்படி சொன்னீங்கன்னா பிரமாதா. புரியுதா? புரியுதுல? பிரமாதா. அப்போ நான் வந்து பிரமாதாவை ரெடி பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? மைண்டோடு இருக்கிற இந்த ஜீவாத்மா சாதகன்னு சொல்லி இப்போ வந்து பிரமாதா சொல்கிறதில்ல, கவனிச்சுன்னு சாதகன் முமுக்ஷுன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுல? இது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, மைண்டை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இப்போ புரியுதுல? ஏன்னா அது ஜடத்தில் சேர்த்தாச்சுன்னா என்ன? அது வந்து ஜடத்தில் சேர்த்து இல்லை, அப்படி இல்லை. அதுதான் குவாலிஃபைடு, அதில் சேர்த்தாச்சு. இருக்கிறதுல சேர்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை, அது அதுவாக ஆக்கியாச்சுன்னு ஒரு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ பிரமாதா மனசை வேறுபடுத்தி மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் இருக்க அதை அறிந்து கொள்றது எதுவோ, அறியறது எதுவோ அது சாட்சி. இது எல்லா ரிப்போர்ட்டும் விருத்தி ரூபத்தில் தான் இருக்கிறது. அந்த விருத்திய மூலமா அறிந்து கொள்றது யாரோ அது சாட்சி. அப்போ சுவாமிஜி, சாட்சி தெரிஞ்சுக்கிறது யாரு? நீளமா கேட்டு கூட அதுக்கு மேல சாட்சியை ஒரு நாள் யாரும் அறியும். அதுக்கு சாட்சியா பார்க்குறவங்க யாரும் இல்லை. அதுதான் ஃபைனல். புரியுதா? எங்கேயா ஒரு இடத்துல ஃபைனலாக வரணும். புரியுதா? சயின்ஸ் மாதிரி அப்படியே கமா போட்டுட்டே போகக்கூடாது. சாட்சி ஃபைனல். அந்த எதை தெரிஞ்சுக்கிறானோ அறிஞ்சிக்கிறானோ அவன் தான் சாட்சி. இந்த விருத்தி மைண்டில் வரக்கூடிய விருத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிற அறிஞ்சிக்கிற ஆள் யாரு? எக்ஸ்பீரியன்ஸ். அவன் தான் சாட்சி. புரியுதா? அந்த சாட்சியை இன்னொருத்தர் சாட்சி பார்க்க முடியாது. இப்படி பார்த்தா என்ன? சாட்சி பிரம்மன் பார்த்தா என்ன? இவனுக்கு நிறைய ஒகாபுலரி தெரிஞ்சு போச்சா? மண்டு சாட்சி சைத்தன்யம், அதனுடைய சொரூபம் பிரம்மன், இன்ஃபினிட். புரியுதா? அதனுடைய தன்மை. புரியுதா? சைத்தன்யத்தினுடைய தன்மை வந்து எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, கான்சியஸினுடைய தன்மை இருக்க அதனுடைய லட்சணம் அது எக்ஸிஸ்டன்ஸ். எது எக்ஸிஸ்டன்ஸோ அது கான்சியஸ், எது கான்சியஸோ அது எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதுல? அதனால சாட்சி. அப்போ உண்மையில சுத்த சைத்தன்யம், அப்சர்வர், எக்ஸ்பீரியன்சர், சாட்சி. புரியுதா? அகம் சாட்சி. அப்போ சாதகனா இருந்தா அவன் பிரமாதா, ஞானியாக இருந்தால் சாட்சி. சாதகனாக இருக்கிறவன் கர்மயோகத்துக்கு அதிகாரி, ஞானியாக இருந்தால் அவன் ஞான யோகத்துக்கு அதிகாரி. புரிஞ்சுதுல? ஓகே. ஆத்மானம் சாட்சி ரூபம் பிரதக்கு மத்வா. புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் லெவல் வந்து தொம்பத லட்சியார்த்தம் ஞானம்.
தொம்பத லட்சியார்த்தம் ஞானம். செகண்ட் என்ன, அந்த தொம்பதத்தில் கண்டுபிடிச்ச ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா பரமாத்மா. ஓகே, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அயம் ஆத்ம பிரம்ம. அந்த அயம் ஆத்ம பிரம்ம ஒரு 100,000 முறை சொல்றேன்னு, அது எந்த உபநிஷத்துல வந்தது? என்ன நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாம் வந்து மாண்டூக்கியத்தில் உரசி பார்க்கணும். புரியுதுல? என்ன இருக்குன்னா அது உரைக்கல், அது மாண்டூக்கியம். ஓகே, ரொம்ப உரைச்சிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உரைச்சிடும். அதுக்கு தான் கடைசியாக சொல்லுவோம் இந்த மாண்டூக்கியத்தை பற்றி. புரியுதா? ஆனால் அதுதான் அத்தாரிட்டி உபநிஷத்தை. புரியுதா? எங்கே வேணால் என்ன வேணால் சுற்றி கடைசியில் மாண்டூக்கியத்தில் பண்ணால் தான் கரெக்டு விவரத்த உபாதான காலத்தில் அத்வைத்தத்தில் வரும். மீதெல்லாம் கூட அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இப்படி போய்க்கலாம். புரியுதா? அதனால் ஸோ ஜீவ பிரம்ம ஐக்கியம், அயம் ஆத்ம பிரம்ம. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஐக்கியத்தை பிரேரிதாரம் மாத்வா. ஓகே, பிரேரித்தான்னா பரமாத்மா. நான் சாட்சியை நான் தெரிஞ்ச பிறகு தது துவம் அசி, தத்துவமசி. ஓகே, அனாத்மா பிரபஞ்சம் நான் கிடையாது, அந்த சாட்சி பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுத்துனா போரும். இந்த புரிஞ்சவன் யாரோ அயமாத்ம பிரம்மன் பிரதக்கு இந்த என்டையர் பிரபஞ்சம் அப்படின்னு அனாத்மா பிரபஞ்சத்திலிருந்து பிரித்து ஆத்மானு பிரிஞ்சு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பண்ணினவன் வந்து திரிசங்குமார் சொல்லலாம். மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். ஹோல்ஸ் அப்படியே பிளேட் மாறுது பாருங்க. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அகம். எப்படி உபநிஷத்தை எங்கேருந்து கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து உன்கிட்ட கொண்டு வந்து அப்போ நீ யாருன்னு புரிஞ்சுட்டா போகிறோம். புரியுதா? யூ ஆர் த கிரேட்டு, யூ ஆர் கிரேட்டு. அல்ப பாடி மைண்டை உந்துன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கேவலமான ஒரு விஷயம். புரியுதா? அல்பமான விஷயத்தை எவனாவது கிளைம் பண்ணுவானா? சும்மா சாக்லேட் கேட்டால் கூட 5 ஸ்டார் சாக்லேட் தானே எடுத்துக்கிறேன், லோக்கல் சாக்லேட் எடுத்துக்கிற நீ. சாக்லேட்டில் நீ செலக்ட் பண்ண தெரிஞ்ச ஆளுக்கு நான் யாருன்னு செலக்ட் பண்ண ஒன்று தெரியாதா? ஓகே, அதனால ஸோ யூ ஆர் த இன்ஃபினிட் பிரம்மன், சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மன், நாட் யுவர் அல்பம். புரியுதா? அதனால் அகங்காரத்தோடைய வேலை என்ன? அகங்காரத்தை விட அகம் கர்த்ரு அகங்காரகா. இப்போ அகம் கர்த்ரு அகங்காரகா யார் நானுன்னு சொல்லணும்? அந்த பிரம்மத்தை நானுன்னு சொல்லணும். புரியுதா? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி ரிப்போர்ட் வந்து அனாத்மா சொல்லாதே, ஆத்மா சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்போ ரெண்டுத்துக்கு பிறந்த குழந்தை தான் அதை டிக்ளேர் பண்ணும். ஓகே, அகங்காரம் அகம் பிரம்மாஸ்மி. இதுவரைக்கும் அனாத்மாவை அகம் 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 நான் நானுன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் சம்சாரம். அப்போ மோட்சம்னா என்னது? மோட்சம்னா ஒன்றும் இல்லை. நீ எதை கிளைம் பண்ண போற? அனாத்ம பிரபஞ்ச சம்சாரி விஷயத்தை நீ கிளைம் பண்ண போறியா, பாடி மைண்டை, அல்லது அந்த ஆத்மா சைத்தன்யம் பிரம்மன் அதை வந்து கிளைம் பண்ண போறியா? இது பேர் மோட்சம். மோட்சன்றது அகங்காரத்தை அப்படியே உருமாற்றி அப்படியே அதை தட்டிக்கிட்டு தலையில் அப்படியே வச்சு உதச்சி அப்படியே அதை சைத்தன்யமாக்குறது இல்லை. ஏன்னா எல்லாமே அகங்காரத்தில் ஃப்ரீவில்ல அடைஞ்சு பழக்கம். ஓகே, ஐ கெட் இட், நீ கவலைப்படாத, நான் பண்ணி கொடுக்குறேன்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பிரம்மத்தையும் நான் பண்ணுறேன், பிரம்மத்தை கொண்டு வரேன் நான். எப்படி இதே மூடில் போவோம். அந்த அகங்காரம் டிஸ்மிஸ் பண்ணும். என்ன டிஸ்மிஸ் பண்ணும்? டிஸ்மிஸ் பண்ணுங்க, அகங்காரம் டிஸ்மிஸ் பண்ணும். அது ஒன்றும் புரியவே புரியாது. அகங்காரம் டிஸ்மிஸ், அகங்காரத்தை டிஸ்மிஸ், அகங்கார பேய், அகங்காரம் இது இதுக்கு என்னடா சொல்ல வரணும்னா மிஸ்கன்செப்ஷன் டிஸ்மிஸ், அகங்கார டிஸ்மிஸ். மிஸ்கன்செப்ஷன் ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்டு. அந்த மைண்டு பாடி அகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மிஸ்கன்செப்ஷன். ஓகே, அந்த மிஸ்கன்செப்ஷன் நீக்கிறது எதுவோ ஞானம். ஞானம் ரொம்ப சிம்பிள். ஞானம்னா என்ன? தப்பான விஷயத்தை நீக்கிறது. ஓகே, இதுக்கு என்ன? இது யார் வேணால் சொல்லாமல் எங்கே வேணால் சொல்லாமல் தப்பான விஷயத்தை நீக்கிறோம் இல்லையா? இல்லை ஐ ப்ரிவிலேஜ், ஸோ மை பர்த் ரைட். இந்த மிஸ்கன்செப்ஷன் நான் விட மாட்டேன். எத்தனை ஜென்மமாக நான் கொண்டு வந்திருக்கேன், நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அதுக்கு. ஃபுல். புரியுதா? அதுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு வெளியிலலாம் வேலை பண்ணியிருக்கேன் நான். என்ன யுவர் த ஆத்ம சைத்தன்யம். அதுக்கு
சொல்றதுக்கு அந்த ஜீவன் முக்தனை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் இந்த அகங்காரம் யூஸ் ஆகும். புரியுதுல? யூஸ் தான், யூஸ்லெஸ் கிடையாது. படைப்பில் எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது. புரியுதுல? அதை நீ எப்படி ஷிஃப்ட் பண்ண போற அப்படின்றத மாத்திரம் பார்த்துக்கோ. ஓகே, ஆத்மானம் பிரதக் மத்வா. ஓகே, ஸோ அனாத்மா பிரபஞ்சத்தை பிரிக்கிறது ஃபஸ்ட்டு, பிரேரிதாரம் மத்வா பரமாத்மாவை சேர்க்கிறது செகண்ட். இதுதான் பஞ்சதசிக்காரன் பண்ணினார். புரியுதா? பிரி அப்புறம் ஒன்னா சேரு அப்படின்னா. அகம் புத்தியை வந்து ஃபிசிக்கலாக வந்து இப்படி இப்படி பிரிக்க முடியாது. இப்படி இருந்தால் இது வந்து இதுலேருந்து பிரிச்சுடலாம். புரியுதா? ஆத்மா அனாத்மா அப்படியே ஒன்றி போய் கிடக்கிறது. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, புத்தியில் பிரிச்சுக்கணும். புரியுதா? அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு ஸோ இவ்வளோ பண்ணின பிறகு என்ன பலன் அங்கே தானே இருக்குது. ஓகே, அந்த என்ன கடைசியில் இந்த ஸ்லோகம் சொன்னோன்னா கடைசியாக ஒன்று இருக்குமே பலஸ்ருதி. அந்த பலஸ்ருதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலஸ்ருதியை பொறுத்து தான் அந்த மந்திரத்தை வேகமாக படிக்கலாமா, குறைச்சி படிக்கலாமா, எத்தனை தடவை படிக்கலாம்லாம் வரும். புரியுதா? இந்த மந்திரத்தை படிச்சுன்னா உனக்கு வந்து 21 நாளில் ஒரு ஃப்ளாட் கிடைக்கும் அப்படி சொல்லிப்பாரு. அப்படி ஒரு 10 பேருக்கு கிடைக்கிற மாதிரி பிரயோஜனம் இருந்ததுன்னா கண்ணை கசக்கியாவது 1008 இல்லை லட்சம் தடவையோ சொல்லுவான். ஓகே, அதுக்கு இது இருக்காது. ஓகே, பலசுருத்தி எங்கே உபனிஷத் பலசுருத்தி என்ன? எதுக்கு பலசுருத்தி? இப்படி நீ தெரிஞ்சுட்ட, அனாத்மா பிரிச்சுட்டு ஆத்மாவோட சேர்ந்துட்ட, ஜாயிண்ட் டுகெதர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுமா? ஜுஷ்டா பவதி. ஜுஷ்டகா பவதி. இதுக்கு முன்னாடி ஒன்று விஷயம் தெரியணும். இந்த அறிவு அடையிறது எதனால? சிரவண மனன நிதித்தியாசனம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது பேரலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். இந்த அறிவை சிரவணத்தினால, மரணத்தினால, நிதித்தியாசனத்தினால அடையக்கூடியது. இந்த 3 ஞானயோக பயிற்சியை முடித்தவன் அடையக்கூடிய பிரயோஜனம் ஜுஷ்டகா பவதி. ஜுஷ்டகன பிரீதகா பவதி. பிரீதகா பவத்தின்னு என்ன? சந்துஷ்டகா பவதி. சந்துஷ்டக பவத்தினா என்ன அர்த்தம்? பூர்ணகா பவதி. பூர்ணக பவத்தின திருப்தகா பவதி. திருப்தக பவத்தின ஆத்ம திருப்தகா பவதி. யஸ்த்வத் மரதி தேவஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மானவகா ஆத்மன்யேவ ச சந்துஷ்டகா. ஜாய், சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. புரியுதா? அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதையுமே இழக்கவில்லை. ஐ மிஸ்ஸிங் லைஃப்பில் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன், அது மண்டு எதுவுமே மிஸ் பண்ணலை நீ. புரியுதுதா? அதனால் நான் மிஸ் பண்ண, அதுக்கு பேர் பூர்ணோகம். புரியுதுல? இன்னொன்று இருக்கும், நான் குறையுடையவன். ஓகே, ஸோ 2 தான் இருக்குது. ஐ எம் மிஸ்ஸிங், ஐ எம் இன்சிக்னிஃபிகண்ட். புரியுதா? இது சம்சாரத்தினுடைய பேஸில் இருக்கிறது, உள்ளர சாஃப்ட்வேரில் இருக்கிறது. அந்த சாஃப்ட்வேர் தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது. என்னது? ஐ எம் மிஸ்ஸிங். புரியுதா? எதுவுமே மிஸ் பண்ணலை. இவர் தான் டோட்டல் பிரம்மன், பூர்ணத்துவம். புரியுதா? குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா. இந்த குழந்தைங்களாம் இப்படி தான் பண்ணும். அந்த மிஸ்ஸுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. அந்த பாட்டை விட இந்த தாளத்தில் தான் அது 10 குழந்தை சேர்ந்து பாட்டி இப்போ கேட்டிருக்கீங்க நீங்கள். கரெக்டாக அது ரித்தம் இருக்கும். அந்த டியூன் மாத்திரம் முன்ன பின்ன இருக்கும் பாடுறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பாடுறாரு? குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்திக்கன்னா இனிமேல் கல்லா இருந்தாலும் இல்லை, குறை ஒன்று இருந்தாலும். அதில் பாரு, கடைசியில் குறை ஒன்று இருந்தால் அது ஒரு டவுட் வந்துடுது. குறை ஒன்று இருந்தால் வேதாந்த சொல்கிறது குறை கிடையவே கிடையாது. குறை இருந்தாலும் என்ன டவுட்டு? குறையே கிடையாது, நீ குறையற்றவன். ஏன்னா பூர்ணோகம், நீ பூர்ணத்தில் எப்படி குறை இருக்க முடியும்? பூர்ணமதா பூர்ணமிதம். இங்கே இருப்பது பூர்ணம், அங்கே இருப்பது பூர்ணம். நீ குறை இருந்தனா அந்த பூர்ண பிரம்மனுக்கு குறைய கொண்டு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ, பிரம்மத்தை நீ குறை சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதுல? அதனால சோ ஜுஷ்டகா பவதி பூர்ணகா பவதி ஜீவன் முக்தன். ததஹா தேன ஞானேன ஜீவன் முக்தகா பவதி. நெக்ஸ்ட் என்ன? தேனே, இந்த ஞானத்தினால் என்னவா? இந்த ஞானத்தினால் தேனே அமிர்தம் ஏதி, அவன் விதேக முக்தனாகிறான். லாஸ்ட் பர்த், இனிமே பர்த் கிடையாது, பிறவி கிடையாது. ஓகே, எப்படி பர்த் டெத்து கிடையாது? லாஸ்ட் பர்த்னு என்ன ஆகிடும்?
இதுக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? எங்க கேப் இருக்கோ அங்க ஆகாசம் இருக்கு. இப்போ வயிற்றுக்குள்ள உங்களுக்கு ஆகாசம் இருக்கும், புரியுதா? அந்த ஆகாசம் வந்து இப்போ இது பண்ற மாதிரி இருக்கும், முன்ன பின்ன அந்த குடல்லாம் இப்படி கேப்ல முன்ன பின்ன போற மாதிரி இருக்கும், புரியுதா? ஓகே, கேப் இருக்கும், புரியுதுல? அதுபோல மண்டைக்குள்ள சில பேருக்கு நிறைய கேப் இருக்கும், அங்க ஒரு ஆகாசம் இருக்கிறது. ஓகே, ஓகே. ஸோ எங்கெல்லாம் கேப் அதெல்லாம் ஆகாசம், புரியுதுல? இது ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு பேர் என்ன? கடாகாசம். இங்க இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் என்ன? மடாகாசம். வெளியில இருக்க ஆகாசத்துக்கு பேர் என்ன? மகாகாசம். எப்படி நம்மால் ஆகாசத்தையே மூணா பிரிச்சுட்டா பாரு. கடாகாசம், மடாகாசம், மகாகாசம். ஆகாசம் ஏக. அப்ப இந்த கடாகாசம், இது இருக்க ஆகாசம் மகாகாசத்துடன் ஐக்கியமாகிவிட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனுடைய நாம ரூபம் டிஸ்மிஸ் ஆயிடுது. இது போய் இந்த ஆகாசம், இங்க இருக்கிற ஆகாசம் மெதுவா இப்படி கிளம்பி கதவை திறந்துண்டு அப்படி போய் மகாகாசத்துக்கு இங்க இவர் அந்த ஜீவன் முக்தன் இறந்த பிறகு இங்கேருந்து ஒரு ஜோதி வரும், அப்படியே போகிட்டு அங்க ஒரு பெரிய ஜோதி இப்படி காட்டுவார். ஓகே, நான் கூட அதெல்லாம் நினைச்சிட்டு படுத்துட்டு இப்படி பார்ப்பேன், அப்படியே போறதுன்னு. ஒரு சின்ன வயசுல இருக்க ஒரு கற்பனை, நல்ல கற்பனை தானே. அதனால இதுலேருந்து அது போறது இல்லை, புரியுதா? இருக்கிற ஆகாசத்துக்குள்ளதான் பானை இருக்கு, புரியுதா? இந்த பானை புரிஞ்சுக்கிட்டு நான் பானை இல்லை ஆகாசம் புரிஞ்சுக்கிச்சு. அதனால தேன அமிர்தத்துவம் ஏத்தி விதேக முக்தி ஆகிறான். ஓகே, தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் வந்து அம்ச பிரம்மச்சக்கரே பிராமியத்தே. ஞானத்துக்கு முன்னாடி சம்சாரி ஜீவா, ஞானத்துக்கு பின்னாடி என்ன? ஜுஷ்டகா பவதி அமிர்தகா பவதி. அவன் திருப்தி, ஜீவன் முக்தனா இருக்கும்போது மன திருப்தியோடு இருக்கான். இந்த பிராரப்தம் போய் இந்த பாடி போன பிறகு விதேகம், இனிமே பர்த்து கிடையாது, அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. 7வது மந்திரத்தில் என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட்? 7வது மந்திரம், உத்கீதமே தத் பரமம் து பிரம்ம தஸ்மின் ஸ்த்ரயம் சுப்ரதிஷ்டா அக்ஷரம் ச அத்ராந்தரம் பிரம்மவிதோ விதித்வா லீனா பிரம்மணி தத்பராஹ யோனிமுக்தாஹ ஏதத் பரமம் பிரம்மம் து. தூனா நிச்சயம். இதுக்கு முன்னாடி சொன்ன பிரம்மம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், லிமிட்லெஸ் பிரம்மம், உத்கீதம். உத்கீதம்னா என்ன? அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட் ரியாலிட்டி. ஓகே, அப்சல்யூட் ரியாலிட்டி. ஓகே, அப்சல்யூட் ரியாலிட்டி, பாரமார்த்திக சத்தியம். அப்ப இந்த ஜகத்துன்றது என்னது? இப்ப பார்த்தோமே, இந்த இந்த பிரபஞ்சம் இருக்க, அனாத்மா பிரபஞ்சம், அது என்னது? ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ரிலேட்டிவ் ரியாலிட்டி நம்ம மாண்டூக்கத்தில் திருப்பி திருப்பி சொன்னது என்ன? அன்ரியல். ஓகே, இந்த பாட்டு ரிலேட்டிவ் ரியாலிட்டி, கிளே வந்து அப்சல்யூட் ரியாலிட்டி. ஓகே, அது இந்த கான்டெஸ்ட்ல. அப்போ இந்த களிமண்ணுக்கு வெயிட் இருக்கா, பானைக்கு வெயிட் இருக்கா? ஓகே, இந்த பானைன்றது ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம், நாம ரூப கர்மா, அவ்வளவுதான். இந்த பானைன்றது நாம ரூப கர்மா. இது தண்ணி எடுத்துக்க முடியும், இப்படி காட்டுறதுக்கு எதுவோ உபயோகமாகும். ஓகே, அது அவ்வளவுதான் ஒழிய. ஆனா சத்தியம் எது? கிளே சத்தியம், மிருத்யவ சத்தியம். அப்ப பானைன்றது என்ன? நாம ரூபம். வாச்சாரம் பண்ண, சும்மா வாய்க்கு சொல்றது. ஓகே, சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்ன, இதுக்கு போய் கோச்சிக்கிறிய அப்படி சொல்றது இல்லை. வாச்சாரம்பணம், நாமதேயம், புரியுதுல? இதுக்கு போய் கோச்சிக்கிறிய, நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இது வேற நடுன்னு சொல்லணும். சும்மா சொன்னேன்டா, அதுக்கு போய் கோச்சிக்கிறேன் விடு அப்படி. இது மொத்தமே சொல்றது, நம்ம அப்பப்போ சொல்றோம் இல்லையா? அது உபனிஷத்து சொல்ற மொத்தமே வாச்சாரம். நீ என்னெல்லாம் பேசுறியோ அதெல்லாம் வாச்சாரம், நாமதேயம். இது புரிஞ்சுத்துன்னு வச்சுக்கோ. மற்றவன் நம்ம கிட்ட பேசினா எப்படி புரிஞ்சுக்கணும்? வாச்சாரம், நாமதேயம் விடு. அஃபெக்டா அந்த பார்ட்டி அஃபெக்ட் ஆக, புரியுதுல?
ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், இவ்வளோ பேர் உங்கள் மேலே பாஞ்சி இப்படிலாம் சொல்கிறாங்களே, நீங்கள் அஃபெக்ட் ஆகவே மாட்டல. பாச்சாரம்னு நாமதேயம் அப்படி சொன்னதில்லை நான். அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுல்ல? எப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கான், எப்படி இன்சல்ட் ஆகும்? இது புரிஞ்சுனா இன்சல்ட் ஆகுமா? இன்சல்ட் ஆகுறது எது? அது என்ன பிரபஞ்சம்? இது அனாத்மா பிரபஞ்சம், புரியுதுல்ல? ஆத்ம பிரபஞ்சத்தை என்னைக்காவது இன்சல்ட் பண்ண முடியுமோ? ஒரு நாளும் பண்ண முடியாது, நீனும் பண்ண முடியாது, எவனும் பண்ண முடியாது உலகத்தில், புரியுதுல்ல? அது உத்கீதம். உத்கீதம்னா அல்டிமேட் ரியாலிட்டி. என்டையர் காரண பிரபஞ்சம் இந்த இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் இருக்க, அது அனாத்ம பிரபஞ்சம். அன்ரியல், ரிலேட்டிவ் ரியாலிட்டி, யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்ஃபுல் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாந்தம் மக்கா சொல்லலை, யூஸ்ஃபுல் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பண்ணணும்? அப்போது உத்கீதம்னா அல்டிமேட், அதாவது சொப்பன பிரபஞ்சத்தை விட மோர் ரியாலிட்டி ஜாக்கிரத் பிரபஞ்சம். கரெக்ட், ஓகே. ஏன்னா சொப்பன பிரபஞ்சத்தில் இருக்கிற வாட்டர் ஜாக்கிரத் பிரபஞ்சத்துக்கு யூஸ் ஆகாது, புரியுதா? அதனால இந்த சொப்பனத்தில் ட்ரீமை விட ஜாக்கிரத்தை வந்து மோர் ரியாலிட்டி. இந்த பிரபஞ்சம் இருக்க ஜாக்கிரத பிரபஞ்சத்தை விட மோர் ரியாலிட்டி ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி பிரம்மன். ஓகே, அதாவது சொப்பன பிரபஞ்சம் பிராதிபாசிகம், பிராதிபாசிக சத்தியம். ஜாக்கிரத பிரபஞ்சம் வியாவகாரிக சத்தியம். இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சதுஷ்பாதாத்மா. ஓகே, மூணுக்கு வேறானது. ஓகே, அப்படின்னு அர்த்தம், மூன்றும் அதற்குள்ள அடங்கினது அப்படி அர்த்தம். பாரமார்த்திக சத்தியம், அல்டிமேட் ரியாலிட்டி. தேர்ஃபோர் ஏதத்து பரமம் பிரம்மத்து உத்கீதம். ஓகே, உத்கீதம் சிருஷ்டியில். ஸோ இந்த இந்த பிரம்மத்தோட விஷயம் இந்த உபனிஷத்து வார்த்தையில் சொன்னோம்னா, பிருகதாரண்ய உபனிஷத்தில் சத்தியஸ்ய சத்தியம். இந்த பிரம்மன் எப்படிப்படுக்கும்? இந்த ஜாக்கிரத பிரபஞ்ச சத்தியம்னு வச்சிருக்கோமே, அந்த சத்தியத்துக்கு சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம். ஓகே, இதனுடைய இந்த பாரமார்த்திக சத்தியத்தினுடைய விஷயத்தினுடைய ஸ்வரூபம், தன்மை எப்படிப்பட்டது? நம்பர் 1 அக்ஷரஞ்ச. அக்ஷரஞ்ச பிரம்மன் நாட் டைம் பவுண்ட், புரியுதா? கால அதீதா. ஓகே, அது மாத்திரம் இல்லை, அது சுப்ரதிஷ்டா அக்ஷரஞ்ச. சுப்ரதிஷ்டா அக்ஷரஞ்ச. ஓகே, சுப்ரதிஷ்டா. இந்த சொப்பன பிரபஞ்சம் பிராதிபாசிக சத்தியத்துக்கு, சொப்பன பிரபஞ்சம் பிராதிபாசிக சத்தியத்துக்கு சப்போர்ட். ஓகே, அந்த சப்போர்ட்டு யாரு? இந்த ஜாக்கிரத்தில் இருக்கிற ஜீவா. ஓகே, ஜாக்கிரத ஜீவாக்கு சப்போர்ட்டு விவகாரிக சத்தியம். அப்போ விவகாரிக சத்தியத்துக்கு சப்போர்ட்டு அதிஷ்டான பிரம்மன், புரியுதா? அதற்கான பாரமார்த்திக சத்தியம். அப்போ பானைக்கு அதிஷ்டானம் சப்போர்ட்டு எது? களிமண், புரியுதுல? அப்போ கால அதீதகா அதிஷ்டான பிரம்மன் தஸ்மின், அந்த பிரம்மன் திரயம். அந்த பிரம்மன் வந்து 3 விதமா இருக்கிறது. ஓகே, அந்த பிரம்மன், அந்த தஸ்மின், அந்த பிரம்மனுக்கு வேறாக திரயம். ஓகே, அது எப்படிப்பட்டது இருக்கிறதா? 3. அது 3 எதுவோ அந்த 3 வந்து 3 இருக்கிறது. விவகார உலகம் இருக்க 3 இருக்கிறது. அது 3 என்ன இருக்கிறது? ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்